நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்யகிருட்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாவயந்தி சோச்சிட்டாயாம் ஷஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் புய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதியென்னை இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு என்று நோர்க்கக்கூடியதான விஷயம்தான் இந்த 30 நாளும் ஆண்டாள் கோட்டின்னு சொல்லப்படுகிறதான இடைச்சி பாவனையிலே நோன்பு நோர்த்ததான நோன்புதான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடிய இந்த முதல் மாதத்திலே மார்கழி மாதத்திலே இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. அப்படின்னா கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஆண்டாள் தன்னை ஒரு இடைச்சியாக நினைத்து கொண்டு கூட இருக்கக்கூடிய தோழிமார்களை எல்லாம் இடைச்சிகளாக பாவித்து கொண்டு கண்ணனோடு சேர்ந்து கிருஷ்ண அனுபவம் பண்ண வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருந்தது இந்த பாவ நோன்புக்கு. அதனால தாங்களையெல்லாம் ஒரு இடைச்சியாக நினைத்து கொண்டு பகவானிடத்திலே அனுபவிக்க வேணுங்கிறது தான் இந்த கோபிமார்களுடைய ஆசை. அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்கு நிறைய நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒருத்தர் மட்டும் போய் பண்ணணும் அப்படிங்கிறதல்ல. உலகத்திலே ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறது மாத்திரம் அனுபவம், தனி அனுபவம். ஆனா பகவத் அனுபவம் அப்படிங்கிறது பலரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் கூட்டமாக சங்கம் சங்கமாக சென்று எம்பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு குளத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தனியாக போயிட்டு வர்றதுன்னு இல்லை, பல பேரை சேர்த்து கூப்பிட்றதும் இல்லை. ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு சந்நிதியில் எங்கேயோ ஒரு இடத்துல கும்பாபிஷேகம், இல்லை ஒரு இடத்துல அன்னதானம், இல்லை ஒரு இடத்துல ஒரு அபிஷேகம், இல்லை வேற ஒரு விசேஷம் அப்படின்னா தனியாக ஒருத்தர் மாத்திரம் கோவிலுக்கு போகிறதுங்கிறது இல்லை. 4 பேர் சேர்க்குறோம், 40 பேர் சேர்க்குறோம், ஒரு வண்டி எடுத்துக்கிறோம், காடி எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து போய் எம்பெருமான அனுபவிப்பதுங்கிறது ஒரு தனி அனுபவம். அதுதான் பகவத் அனுபவம் அப்படின்னு பேர். அந்த அனுபவத்தில் ஈடுபட வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தான் இந்த பாவ நோன்பு. அதுக்காக எல்லா குழந்தைகளையும், ஏன்னா இவன் நினைச்சின்றதே தன்னை ஒரு இடைச்சியாக நினைச்சின்றபடினால அங்க இருக்கக்கூடியதான சிவில்லிபுத்தூரையே ஒரு திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு பாவித்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு அப்படி போய் கிருஷ்ணனை போய் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு குழந்தையா முதல்ல எழுப்பி அப்புறமா கிருஷ்ணனை போய் எழுப்பணும் அப்படிங்கிற நோன்பு தான் இப்பொழுது ஒரு 10 நாள் உற்சவம். 10 நாள் உற்சவத்துல 5 பெண் பிள்ளைகளை எழுப்பி முடிச்சாச்சு. முதல் 5 பாசம் அவதாரிகை, அடுத்த 5 பாசுரம் இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. நேற்று வரைக்கும் ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினோம். கண்ணன் இந்த குழந்தையை பார்த்தால் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு பயந்து ஓடும் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்புற பாசுரம் நேற்றுக்கு பார்த்தோம். இங்கே தான் இருக்கு ஒரு செவரு, இங்கேருந்து குறுக்கையை நடுக்கி அவள் போனால் இவ இந்த பக்கம் வரான்னு தெரிஞ்சாலே கண்ணன் ஓடும். அந்த அளவுக்கு பாடாப்படுத்துகிற ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருத்தியை எழுப்பின பாசுரம் தான் நேற்றைய பாசுரம்னு அனுபவித்தோம். இன்றைய பாசுரம் 11வது பாசுரம். இன்னும் 4 பாசுரங்கள் முடிஞ்சதுன்னா 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி முடித்ததான பாசுரம் எல்லாம் முடிஞ்சு போடும். அப்படின்னா 15 பாசுரத்தோட 10 வீட்டு பெண்கள் குழந்தைகளை எழுப்பியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா 5 லட்சம் குடி பெண்கள், 5 லட்சம் குடி பெண்களையும் எழுப்பினதுக்கு உபலட்சணம். இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுங்க. 2 படி வச்சாலும் சரி, 10 படி வச்சாலும் சரி, ஒரு சோறு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா பதமாயிருக்கான்னு தெரிஞ்சுப்படுது. இப்போ அதுக்குள்ள எத்தனை அரிசி மணிகள் இருக்கும் அத்தனையுமா நம்ம ஒன்றா எடுத்து அமுக்கி பார்த்துட்டு இருக்கோமா? இல்லையோ. அதே போல 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்புகிறதுக்கு உபலட்சணம் எதுன்னா இந்த 10 வீட்டு பெண் குழந்தைகள் தான். அவர்களை எழுப்பினா எல்லாரையும் எழுப்பியாச்சு அப்படிங்கிறதா
அப்புறம் பெருமானுடைய கிரகத்துக்கு போகணும், திருமாளிகைக்கு போய் எழுப்ப வேணும் அப்படிங்கிறது தான் உத்தேசம். ஆக இன்றைய தினமாக 11வது பாசுரமாக கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றால் திரழிய சென்னு சிறை செய்யும் புத்தமுன்னில்லாத கோபலதம் பொற்குடியே புத்தரவல்கள் குணவையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடார் சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோரம்பாவாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறது இன்றைய பாசுரம். 11வது பாசுரம் கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இந்த பெண் குழந்தை எழுப்புறம் இந்த பெண் குழந்தையினுடைய சுபாவம் என்ன? ஏன்னா இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் ஒன்று ஒன்றா. இந்த குழந்தையினுடைய பெண் பிள்ளையினுடைய சுபாவம் எப்பேற்பட்ட பெண் குழந்தை இவோ என்ன? கிருஷ்ணன் எப்படி ஊருக்கு ஒரு குழந்தையாக இருக்கானோ, கண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா துடுக்குதனம், ரொம்ப சுட்டி, ரொம்ப சேட்டை பண்றது, அப்படி இருக்கக்கூடிய அம்புல ஏறி தும்புல பாயறதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல உட்காரதில்லை. அப்படி இருக்கக்கூடியதான பெண் பிள்ளை அப்படி கண்ணன் இருக்கான். கண்ணன் மாதிரியே ரொம்ப துடுக்குதனம், கண்ணனை போலவே அபிஜாத்தினா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை. கிருஷ்ணனை போலவே கண்ணன் எப்படி ஊருக்கு ஒரு பிள்ளையாக இருக்கிறானோ அதே போல இந்த பெண் பிள்ளையும் ஆபிஜாத்தை அப்படின்னா, ஆபிஜாத்தியம்னா கண்ணன் எவ்வளவு கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்கானோ அவன் ஆண் குழந்தை அப்படி இருக்கான். இது பெண் குழந்தை அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினது தான் இன்றைய பாசுரம், 11வது பாசுரம். அதில் கற்றுக்கறவை அப்படின்னு ஒரு வார்த்தை. கற்றுக்கறவை இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான சப்தம் முகில் வண்ணன் அப்படின்னு, பெருமாளுக்கு முகில் வண்ணன் அப்படின்னு கொடுத்துருக்கு. மேகத்தை ஒத்ததான நீல மேக க்ஷாமளன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த முகில் வண்ணன்கிற பெருமானுடைய பேரை பாட வேணுங்கிறது தான் முக்கியமான தாத்பரியம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதெல்லாம் இடைச்சி பாவனை பாடினது இல்லையோ, பசுமாடு வரும், எருவு மாடு வரும், ஆடு வரும், இதே தான் வந்துருக்கும். அப்ப ஏன்னா அவர்களே இடையர்கள், இடைச்சிமார்கள். அப்ப அங்க என்னென்ன இருக்குமோ அதை வச்சு தானே பாட்டு பாட முடியும். அவ சொல்றா கற்றுக்கறவை முதல்ல சொன்னான். இது என்னது கற்று அப்படின்னு சொன்னா கறவை, கறவைன்னா கறக்கிற மாடுன்னு அர்த்தம், கற்றுன்னா கண்ணுக்குட்டின்னு அர்த்தம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காளே, கற்று கறவை ரெண்டையும் சொல்லியிருக்காளேன்னா அங்க இருக்கிற மாடு, அதாவது திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் எப்படி இருக்கான், பார்க்கறதுக்கு தலை நாகுகளாக இருக்கான். தலை நாகுகள்லாம் இப்பதான் தலை கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லுவாளோ இல்லையோ, கண்ணுக்குட்டி இப்பதான் ஈந்திருக்கு. தலை நாகுகள் அப்படின்னா இப்பதான் முதல் தரமா அது கண்ணுக்குட்டியே ஈந்திருக்கு. அதுக்கு தான் தலைநாகு ஈற்றிருக்கைன்னு பேர். ஈனுதல்னு பசுமாட்டெல்லாம் சொல்லுவோம், இப்பதான் ஈத்து போட்டிருக்கு, கெடேரி கண்ணுக்குட்டி அப்படிமா. கடா கண்ணுக்குட்டின்னு சொல்றது காலமான கண்ணுக்குட்டின்னு சொல்லுவோம், இது கெடேரின்னு சொல்லுவோம். அப்ப இது தலைநாகுவா பார்க்கறதுக்கு என்னவோ சின்ன கண்ணுக்குட்டி மாதிரி தோத்துறது, ஆனா அது கண்ணுக்குட்டி இல்லை, அதுவே கண்ணு ஈந்துருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு பெருசா இருக்கான், பார்க்கறதுக்கு முகத்தை பார்த்தா சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கண்ணுக்குட்டியே ஈந்துருக்குன்னா வயசே தெரியலன்னா, இது பார்க்கறதுக்கு வயசே, இதோட வயசுதே தெரியலையே, இது 2-3 தடவை கண்ணுக்குட்டி போட்ட மாதிரி பெருசா இருக்கு, ஆனா முகமான இளசா இருக்கு. அப்படின்னா அதுதான் கற்றுக்கறவைன்னு சொன்னான். இது எதை போல இருக்குன்னு ஒரு உபமானம் சொல்றா. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இருப்பாரு இல்லையோ, அங்க பக்கத்துல நித்திய சூரிகள், நித்தியமா இருக்கிறவா, அங்கேயே இருக்கிறவாளுக்கு நித்திய சூரிகள்னு பேர். அந்த நித்திய சூரிகளுக்கெல்லாம் இந்த சம்சார வாசனையே தெரியாதவள், அங்கேயே இருக்கிறவா. சில பேர் சொல்லுவா, ரொம்ப பணக்காராளா இருந்தா நம்மளை பத்திலாம் அவளுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவளும் இங்கே தானே இருக்கா, அவளுக்கும் அதே சாப்பாடு, பசின்னா சாப்பாடு, அதே வியாதின்னு வந்தா வியாதி, அதே மருந்துன்னா மருந்து, எல்லாத்தான் பண்ணியாகணும். இங்க இருக்கிற வரைக்கும் தெரியாதுன்னெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒண்ணுதான். எவ்வளவு பணம் இருந்தாலும் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா என்ன இருக்கிற போது நம்ம ஒரு வித்தியாசத்தை நம்மளா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆஹா, அப்படி இருக்கிற போது நித்திய சூரிகள்னு இருக்கிறவா எப்படி இருப்பான்னா, பகவானை பத்தி உபனிஷத்து வாக்கியம் சொல்லுது, பகவானுக்கு வயசு உண்டா? இப்ப நமக்கு என்ன வயசு உண்டு? 6 பாவங்கள், 6 விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அஸ்தி, அதாவது அஸ்தி, ஜாயதே, பரிணமதே, விவர்த்ததே, விபக்ஷீயதே, வினஷ்யத்தின்னு
6 மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அத்தனை விஷயமே. அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம், ஜாயத்தைன்னா பிறக்கிறதுன்னு அர்த்தம், பரிணமத்தைன்னா அப்படி கொஞ்சமா வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், அப்புறம் விபத்தியத்தை அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா முத்துறதுன்னு அர்த்தம், விபக்ஷீயத்தைன்னா இன்னும் நல்லா முதுமை அடைகிறதுன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் வினஷதினா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு சின்ன பீஜம் போடுறோம், விதை போடுறோம், விதை போட்டவொடனே இருக்குன்னு சொல்றோம், விதை போட்டிருக்கேங்கிறோம், உடனே கொஞ்சம் அது வெடிச்சு வெளியில வருது, இப்பதான் முளை விட்டுருக்கோங்கிறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் செடியா வருதுங்கிறோம், ஜலத்தை குத்துறோம், இன்னும் கொஞ்சம் பெருசா வருது, ஜலத்தை குத்துறோம், இன்னும் கொஞ்சம் பெருசா வருது, அப்புறம் மொட்டு வச்சிருக்குன்னு சொல்றோம், அப்புறம் பூ பூக்கிறதுன்னு சொல்றோம், அப்புறம் காய் வருதுன்னு சொல்றோம், காய் முத்தி போயிடுதுன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் காய் எத்தனை காய் காய்க்கும்? ஒரு வெண்டைக்காய் செடின்னு வச்சோம்னா அது இன்னும் ஒரு 100 காய் காய்க்குமா அப்படின்னம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படி தேய ஆரம்பிச்சிடும், இலையெல்லாம் மஞ்சளாக போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும், அப்புறம் அதோட வேரெல்லாம் கொஞ்சம் அப்படி இலகி போயிடும், அப்புறம் நம்ம இலையெல்லாம் அப்படி சுருங்கி தொங்க ஆரம்பிச்சிடுவோம், அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள்ல அப்புறம் பிடிங்கிட வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. அதே மாதிரி தான் எல்லாம் மாறுபட்டுட்டே இருக்கும் இங்கே. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வயசே கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டேனே, 8 விதத்தில் பகவானுக்கும் நமக்கும் சாமியம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறதுனால அங்க இருக்கிறவாளுக்கு சம்சாரத்துல இங்க நடக்கக்கூடிய விஷயமே அவளுக்கு தெரியவே தெரியாது, என்ன நடக்கிறதுன்னே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவாளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாதுன்னா அப்ப அப்புறம் அவளை என்ன சொல்றது? அப்ப பகவானுக்கு வயசு என்னன்னு சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா யுவகுமாரஹான்னு சொல்லுது. யுவகுமாரஹா இப்பதான் 15.75 வயசு ஆறுதான் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு என்ன வயசு? 15.75. அடுத்த வருஷம் 15.75, அதுக்கு அடுத்த வருஷம் 15.75, அதுக்கு அடுத்த வருஷம் 15.75. வயசே ஆப்போறது இல்லை. அதுக்கு தான் நித்தியமான யுவான்னு பேரு. யுவா அப்படின்னா இளமையா இருக்கிறது. பகவான் யுவகுமாரன் அப்படின்னு சொல்றது உபனிஷத் வாக்கியம். அப்ப பகவானுக்கு ஒரு நாளும் தேய்மானம் என்பதே கிடையாது, அப்படியே இருப்பார், எப்போதுமே சின்னவராகவே தான் இருப்பார். ஸோ சின்னவரா இருந்தா அதெல்லாம் விஷயம்லாம் தெரியுமா? எப்படி ஒரு நல்லது கெட்டதுன்னு எப்படி பண்ண முடியும்னா அதுதான் பகவான். இப்ப அவனிடத்துல நம்ம நம்மளுடைய கண்ணோட்டத்திலே பார்த்துருவோம். ஆனா அப்படி அல்ல, பகவான் எப்பேற்பட்டவன்னா அவன் எதையும் சாதிக்கக்கூடியவன், எதையும் செய்யக்கூடியவன். அதனாலதான் அவனை சொல்ற போதே சர்வஜன்னு சொல்லுவான். யஜ்ஞன் சர்வஜன், எல்லாம் தெரிந்தவன். எல்லாம் தெரிந்தவன் சொன்னா அதுக்கு ஒன்றும் ஒரே நேரத்துல இந்த உலகத்துல அத்தனை பேருடைய ஜாதகமும் பெருமாளுக்கு இருக்குல்ல, அத்தனை பேருடைய ஜாதகமும் இருக்கு. இன்னன்னாருக்கு ஆறாருக்கு என்ன கர்மம் இருக்குன்னு தெரியறது, அந்த கர்மத்தை எப்படி போக்கணும்னு தெரியறது. அத்தனையும் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், ஒருத்தருக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம சொல்லுவோம் அவளுக்கு நல்லதாவே நடந்துட்டே இருக்கீங்க, அவளுக்கு நடக்கிற கெட்டது நமக்கு தெரிய போறதா? தெரியாது. அவரவருடைய கர்மத்தின்படி அவரவன் இருக்க போகிறான். அப்ப பகவானுக்கு யுவகுமாரன்னு சொல்றது. சரி, அங்க இருக்கிற நித்தியசூரிகளை எப்படி சொல்றதுன்னா அவர்களுக்கு 25 வயசாம். நித்தியசூரிகளுக்கு வயசு என்ன? 25. பஞ்சவிம்சதி வார்ஷிகைகள் அப்படின்னு சொல்றான். விம்சதினா 20ன்னு அர்த்தம், பஞ்சன்னா 25, 5ம் 20ம் 25 வயசு தான் அவளுக்கு. இப்பவும் 25 தான், நாளைக்கு பார்த்தாலும் அடுத்ததும் அதுதான், 10 வருஷம் கழிச்சாலும் 25 தான், வயசே ஆகாது. ஏன்னா பகவானுக்கும் வயசாகாது, இவாளுக்கும் வயசாகாது, அப்படியே இருக்கும். அப்ப அப்படியே இருந்துட்டே இருப்பார்களோ இல்லையோ, அது மாதிரி இருக்கா இந்த கண்ணுக்குட்டியெல்லாம். மேல இருக்கக்கூடியதான நித்தியசூர்களுக்கு வயசு எப்படி ஏற மாட்டேங்கிறதோ அதே போல இந்த கண்ணுக்குட்டி, இந்த பசுமாடெல்லாம் பார்த்தா கண்ணுக்குட்டி ஈர்ந்திருக்கு, ஆனா வயசே தெரியலன்னா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும்னா நித்தியசூரிகளோடு ஒக்கும்படியாக இருக்கக்கூடியதான அந்த முகத்துல அவ்வளவு நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? இங்கே கிருஷ்ணனுடைய கரஸ்பரிசம் படுகிறது. கண்ணன் வாழ்கிற இடத்துல கிருஷ்ணன் தொட்டு தொட்டு அந்த பசுமாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கிறதோ இல்லையோ. ஏன் பசுமாடுன்னா ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் பெருமாளுக்கு எது பிடிக்குதான்னா கோகுலத்திலையும் திருவாய்ப்பாடியிலையும் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குதான் அவருக்கு. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், திவத்திலும், திவம்னு சொல்லப்படுகிற வைகுண்டம், திவம்னு சொன்னா வைகுண்டம், திவத்திலும் பசி நிறைவே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர் தேவுன்னு ஆழ்வார், நம்ம ஆழ்வாருடைய பாசுரம். திவத்திலும் பசி நிறைவே புவத்தி, திவத்தை காட்டிலும் பசுமாடு கண்ணுக்குட்டி மேய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கான். இப்படித்தான் ஆழ்வார் மங்களாதானம் பண்றார்.
அப்ப அவர் இடையனாக பிறந்ததே அதுக்கு தான் ஆசை. அங்க எனக்கு வேண்டாம், இங்க வரேன் அப்படின்னு அந்த அளவுக்கு தான். இப்ப லோகத்துல இருக்கிறவாளே என்ன சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் ஒரே வேலை பார்க்க வேண்டியிருக்கு, வேலை பளு அது இது இப்படியே ஓடிண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு 10 நாள் அக்கடான்னு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு முக்கியமா ஓரமா தூக்கி வச்சுட்டு எங்கேயாவது போய் உட்காந்துட்டா தேவையில்லை அப்படின்னு நம்மளே சொல்றோமோ இல்லையோ. பெருமாளுக்கும் அது மாதிரி வேலை வந்துட்டோன்னு அவர் பெருமாள் பார்த்தா கீழே இறங்கி வந்து அவதாரம் பண்ணணும்னு கிருஷ்ணாவதாரத்தை பண்ணி முடித்தான் பெருமான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு கற்று கறவை கணங்கள் பல. கணங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கான். கணங்கள் பலன்னா இவ்வளவுன்னு எண்ணிட முடியாதுன்னா. அந்த பசுமாடெல்லாம் எப்படி எண்ண முடியுமா அப்படின்னா, பசுமாடுகளை எண்ணிடவே முடியாது. எப்படி, ஏன் எதனால சொல்றோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை என்றாவது எண்ணிவிட முடியுமா? இங்க 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 இந்த இடத்துல இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோமே, என்ன இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனை ஆத்மாக்கள் இருக்குன்னு எண்ணிட முடியுமா? முடியாது இல்லையோ. அதே போலத்தான் பசுமாட்டினுடைய எண்ணிக்கையும் சொல்ல முடியாதுன்றான். அதனாலதான் கறவை கணங்கள் பல நிறைய இருக்கு. இந்த சமூகத்தை ஆத்மாக்கள்னு சொல்லப்படுகிற அதை எப்படி எண்ண முடியாதோ அதே போல பசுக்களினுடைய எண்ணிக்கையும் எண்ணிக்கையாலே முடித்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். கறவை கணங்கள் பல கறந்து நல்லா கறக்கணும். எதுக்காப்பா? பசுமாடுக்கு அந்த இடையர்களுக்கு இடைச்சிகளுக்கெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, விடிகாத்தாலும் 3:45 3:30 மணிக்கு எழுந்துடுவா. அது ராத்திரி ஒரு மாதிரி சத்தம் போடுவோம், பசுமாடு ஒரு மாதிரி சத்தம் போடுவோம், காளமாடு ஒரு மாதிரி சத்தம் போடுவோம், தேர்த்தம் போகணும்னா சத்தம் போடுவோம், ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு விதமா கத்துவோம். அது அவர்களுக்கு தான் நன்னா தெரியும். அவ ராத்திரி பூரா தூங்கியிருப்பாளான்னா தூங்கிருக்கவே மாட்டாளாம். அந்த கண்ணுக்குட்டி பசுமாடு இதை பார்த்துட்டு இதுகளுக்கு அதுக்கு தீவனத்தை வச்சுட்டு தேட்டத்தை வச்சுட்டு தவிட்டு தண்ணியை வச்சுட்டு இதை பண்ணிட்டே இருப்பா அவர்களுக்கு. அப்ப அது கறக்கிறதுங்கிறத அவளுக்கு என்னன்னா, அதுதான் அவர்களுக்கு கர்த்தவியம். அவர்கள் ஆரம்பத்திலேருந்தே அவர்களுக்கு அதுதான் தொழிலா, அது சாமர்த்தியம். ஏன்னா பசுமாட்டுல போய் கறக்கிறது, மாட்டுல பாலை கறக்கிறதுங்கிறது அது தனி சாமர்த்தியம் வேணும். சும்மா உட்காந்துட்டு நானும் கறக்கிறேன் பார்க்கறேன்னு போனோம்னா ஒரே தான் உதைக்கும். அதனால பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல முதல்ல அதுக்கு ஒரு விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பா. எடுத்து வச்சுட்டு அதுக்கு முதல்ல அந்த மடியெல்லாம் தேட்டத்தை விட்டு கொஞ்சம் சுத்தி பண்ணுவா. அது பண்ணவுடனே அதுக்கு சிலுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு ஆசுவாசப்படுத்தி விட்டு கழுது தாடையெல்லாம் கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு, முதுகு பக்கம்லாம் கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு, வாழை கொஞ்சம் நல்லா உருவி விட்டுட்டு, இதெல்லாம் பண்ண உடனே காலு டபக்குன்னு ஒரு அடி அடிக்கும். அடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, போன உடனே மெதுவா அதுக்கு பக்கத்துல கொசுலாம் இருக்கும், பக்கத்துல இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்னதா முக்காலி மாதிரி ஒண்ணு போட்டுட்டு பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோம். தாயார் தோப்பனார் பெரியவாள்லாம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோமோ இல்லையோ. அப்ப அது பக்கத்துல போயிட்டு அதுக்கப்புறம் கட்டை விரல் 2க்கும் இப்படி வச்சுக்கணும், வச்சு விட்டு கறக்கணும். அதை பிடிச்சி ஒரு வேகமா இழுத்தோம்னா அது உதைக்கும். அதுக்கு உதைக்கிறது தெரியாது, அது காலை மட்டும் இப்படி வெளியில பண்ணும். இதெல்லாம் பார்த்து அத்தனை தூரம் பண்றதுங்கிறது தனி சாமர்த்தியம். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல இந்த 2 முழங்காலுக்கு நடுவுல அந்த சொம்ப வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு கறக்கணும். இல்லைன்னா பெரிய வாளி மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு கறக்கணும். அப்ப கொஞ்சம் கறந்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் விடணும், அதுக்கப்புறம் திரும்ப கறக்கணும். இப்படி கறந்தா தான் கறக்க முடியும். சில சொல்றாள் இல்லையோ, ஆடி கறக்கணும் பாடி கறக்கணுங்கிறாள் இல்லையோ, அதுக்கு பாட்டே பாடுவா தனியா. அவ உட்காந்துட்டு சில பாட்டுகள் எல்லாம் பாடுவா, அது பகவத் விஷயமாவே பாடுவா. எல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கறந்து கொண்டு போய் அது கொஞ்சம் பார்த்தோம்னா வெதுன்னு இருக்கும் அந்த பால். அவ்வளவு, அதாவது என்னன்னா ரொம்ப திக்கா இருந்துருமானா இருக்காது, அது கொஞ்சம் ஜலமா தான் இருக்கும். ஏன்னா அது சில வேடிக்கையா கூட சொல்லுவா, பால் கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி சாப்பிடுறது போல இருக்கு, அதனால கொஞ்சம் ஜலமா வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படியாருன்னா அப்படி இல்லை, அதுவும் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஜீவனம். ஏன்னா அது கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும், கண்ணுக்குட்டிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சுரக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அந்த கண்ணுக்குட்டிக்கு ஆனதுக்கப்புறம் அதை தனியாக கட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதோட வாய் பக்கத்தில் கட்டி விட்டோம்னா அது மாட்டுக்கு நக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் பண்ணுறது சிசுரூஷனை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே கறந்து எடுத்துக்கணும். இதை கறக்காமல் விட்டுட்டோம்னா முளைக்கெடுப்பு வந்துடுதுன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக நம்ம ஆகாரத்தை கொடுத்து அதுக்கு எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும். ஆறுவார்கள்லாம் இடையர்கள். அந்த இடையர்களுக்கு எப்படி சாமர்த்தியம் அப்படின்னா, பிறந்ததிலிருந்தே அவர்கள் பார்த்துட்டே இருந்திருக்கா, சாமர்த்தியம் இருக்கு. அது எப்படி இருக்கான்னா, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நியமனாதிகளை பண்ணுமா போலேன்னு சொல்றா. நியமனாதிகள்னா பெருமாள் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஈஸ்வரன் அப்படின்னா நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அர்த்தம். நியமன சாமர்த்தியம், எல்லாரையும் நியமிக்கணும். இந்திரனா சரி, பிரம்மான்னு நம்ம சொல்றோம், பிரம்மா ஒரு பிரம்மா தான் இருக்கான்னா நிறைய பிரம்மாக்கள் உண்டு.
ருத்ரன் ஒருத்தர் தான் இருக்கானா, நிறைய ருத்ரர்கள் உண்டு. வருணன் ஒருத்தர் தான் இருக்காரானா, நிறைய உண்டு. அப்ப ஏன்னா அண்டகடாகங்கள் நிறைய இருக்கு. நம்ம இருக்கிறது இந்த பூலோகத்துல மட்டும் இருக்கும், ஆனா அண்டகடாகங்கள் நிறைய இருக்கு. இதை பராசர மகரிஷி தான் விஷ்ணு புராணத்துல சொல்ற போது அண்டானாம் து சகசிரானாம் சகசிரான் அயுதானிஜன்னு சொல்லுகிறார். அண்டங்கள் ஆயிரமான அண்டங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஏதோ நம்ம இப்ப மொத்தமே கூட்டி கணக்கி பார்த்தோம்னா மொத்த இந்த உலகத்தினுடைய மொத்த இந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னா ஒரு 700 கோடி 800 கோடி. அதுவே ரொம்ப கூட. 700 கோடிக்கு மேல கிடையாது. 700 800 வச்சுக்கோங்க, அதுக்கு மேல கிடையாது மிச்சம்லாம். ஏன்னா இது பூரா இருக்கிறதே 60 விழுக்காடுக்கு மேல இருக்கிறது ஜலம் தான் இருக்கு. 70 விழுக்காடு ஜலம் தான் இருக்கு. மிச்சம் 30 விழுக்காடுல தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் மொத்தமே. அப்ப எங்கெங்கேயோ இருக்கு, அவ்வளவு தூரம் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னன்னா அதுதான் நியமனாதிகள். நியமம் அப்படின்னா இப்படி ஒருத்தர் சொல்லிடும், பகுஷ்யாம் பிரஜாயேயேன்னு வேத சாஸ்திரம் சொல்லுது. பகுஷ்யாம் அப்படின்னு பெருமாள் சொன்னார்னா இதைத்தான் நாச்சியார் ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்கா. நாட்டை படை அப்படின்னு ஒரு வாக்கியம். நாட்டை படைன்னு அயன் அயன் முதலாதந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரேன்னு ஒரு பாசுரம். நாட்டை படை அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு நியமனம் பண்ணுகிறார். ஐயா பிரம்மாவே, உன்னை சிருஷ்டிக்காக நீ இந்த உலகத்துல படைச்சிருக்கேன், நீ இந்த உலகத்துல சிருஷ்டி எல்லாம் பண்ணணும். ஏன்னா பெருமாள் பண்றது அந்த பஞ்சீகரணம் பண்ணுகிறதான அதை மாத்திரம் பண்றார். பஞ்சபூதங்களை ஏற்பாடு பண்ணிட்டு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு யார் பண்றாருன்னா பிரம்மா தான் பண்றாரு. இப்படி பண்ணுகிறபடினாலே நாட்டை படை என்று அயன் முதலாத்தந்த நளிர்மாமலருந்தி வீட்டை பண்ணு விளையாடும் விமலந்தன்னை கண்டீரேன்னு அந்த அளவுக்கு பண்ணணும்னா இந்த நியமன சாமர்த்தியம் என்பது யாருக்கு நியமன சாமர்த்தியம் உண்டோ அவனைத்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரழிய சென்று செறி செய்யும். செற்றார் அப்படின்னா எதிரிகள். யாரு செற்றார் அப்படின்னா கண்ணனுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ எங்களுக்கு எதிரிகள். இந்த குழந்தை என்ன சொல்லுது, கண்ணன் கிருஷ்ணனுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ, கண்ணன் நன்னா வளர்ந்துன்னு வரான்னு பிடிக்கலையோ இல்லையோ. சில பேருக்கு என்ன ஆகும், பொறாம வந்துடும். இந்த குழந்தை ரொம்ப நன்னா வருது அப்படின்னு, நம்ம வீட்டு பிள்ளை ஒண்ணுமே இல்லையே, அந்த குழந்தை ரொம்ப நன்னா வருதுன்னு பொறாம வந்துடுதோ இல்லையோ. அப்படின்னா இது கண்ணன் நன்றாக வளர்ந்து வருகிறான்ங்கிற அந்த தன்மையானது பொறாமையாலே யாரெல்லாம் இருக்காளோ அவள் தான் இந்த குழந்தைகளுக்கு சத்துருக்கள். செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும். அவர்கள் சாமர்த்தியத்தை முடிக்கும்படியாக சென்று செறி செய்யும். அவ இருக்கிற இடத்துக்கே போறது. சில பேர் நம்ம இடத்துல வந்தோம்னா வந்து சண்டை போடுறது, எனக்கு பக்கத்துல பக்க பலம்லாம் இருக்கு நான் சண்டை போடுவேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்றது, அது ஒரு சாமர்த்தியம். ஆனா எங்க சண்டை போட ஆளே இல்லையோ அங்க போனோம், போய் சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. தான் தனி ஒரு ஆளா போய் சண்டை போடணும் அப்படின்னா கட்டமோ இல்லையோ. இது எப்படின்னா அது ராமன் தான் இங்க இருக்கக்கூடிய அயோத்தியாவை விட்டுட்டு இங்கேருந்து லங்கப்பட்டினத்துக்கு போய் அங்க போய் சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு வந்தாரா இல்லையா. அதுதானே சாமர்த்தியம். அது மாதிரி செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும். இந்த பெண்கள் இந்த குழந்தைகள்லாம் கண்ணனுக்கு ஆரெல்லாம் எதிரிகளோ அவளை முடிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் கிடைச்சவளாம். செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும். குற்றம் ஒன்றில்லாத கோபரதம் பொற்கொடியே. குற்றம் ஒன்றில்லாத, இப்பதான் ரொம்ப முக்கியமான சங்கதி. குற்றம் இல்லாத அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இல்லாத, ஒன்றில்லாத, குற்றம் ஒன்றில்லாத கோபரதம் பொற்கொடியே. குற்றம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரிடத்துலையும் குற்றம் உண்டு. இது ஒரு முக்கியமான கட்டத்துல பார்க்கணும். ராமாயணத்துல சீதை அசோகவனத்துல சிறை வைக்கப்பட்டிருந்தாள். அதுக்கப்புறம் யுத்த காண்டத்திலே ராவணனோடு சண்டை செய்து ராவணனை முடித்தார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை போய் கூட்டிட்டு வரணும். அப்ப ஹனுமானை போய் அசோகவனத்துல போய் சீதையை போய் பாரு, இந்த விஷயத்தை போய் சொல்லிட்டு விஜயம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு சீதையை கூட்டிட்டு வான்னு சொல்றார். அப்போ ஹனுமான் அங்க போறார், அசோகவனத்துக்கு போறார். போயிட்டு சீதா பிராட்டியை சேவிச்சுட்டு என்ன ஹனுமன் என்ன செய்தி என்னன்னா, ராவணன் மாண்டு போனான், பெருமாள் அதாவது சக்கரவர்த்தி திருமகன் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார், வாங்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிற பொழுது வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹனுமான் சொல்றார், திரும்ப ஒரு தடவை சேவிச்சுட்டு எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுக்கணும். நீங்கள் என்ன அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா சீதை, இல்லை இந்த ராட்சசிகள்லாம் 10 மாசம் உங்களை எத்தனை தொல்லை பண்ணான், அதனால
நான் பெரிய ஒரு ரூபத்தை எடுத்துக்க போறேன். ஏன்னா அவர் சின்னவராகவும் போவார், பெருசாகவும் போவார். பெரிய ரூபத்தை எடுத்துட்டு இந்த ராட்சசிகளை எல்லாம் கையில வச்சு பிழிஞ்சு கொண்டுட போறேன் எல்லாரும் அப்படின்னு ஹனுமான் சொல்றார். ஏன்னா ராட்சசிகள் அசோகவனத்துல அத்தனை ராட்சசிகளும் வந்து சீதையிட்ட வந்து இப்படியே நித்தியப்படியே சொல்றது, ராவணனுடைய ஆசைக்கு இணங்கு இணங்கு இப்படியே சொல்லிகிட்டே இருந்தா அது ரொம்ப தொல்லைப்படுறது. அவளை திருப்தியா நிம்மதியா இருக்க விடாமல் ஏற்கனவே கட்டப்பட்டு நாடு விட்டு நாடு ஆரோ கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான். இதுல வேற நித்தியப்படியே வந்து அவனுடைய ஆசைக்கு இணங்கு இணங்குன்னு சொல்லிட்டே இருந்தா அவளுக்காக கோபமா வருது. ஆனா பொறுமை காத்துட்டு இருக்கா, வேற வழி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற போது அப்பதான் சொல்றார் இந்த ஹனுமான், இந்த ராட்சசிகள் எல்லாம் கையில வச்சு கொண்டு விடுறேன், இந்த ஒரு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சீதா பிராட்டிக்கு வந்ததே கோபம். அது என்ன அனுமன்னு, அவளை போய் எப்படி நீங்க கொல்லலாம், கொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை அவளாம் ரொம்ப குற்றம் பண்ணியிருக்கா, தேவரீரை ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணியிருக்கா, அதனால அவளெல்லாம் முடிச்சுடணும். ராவணன் காசு கொடுத்தான், அவ தொல்லை பண்ணான். நாளைக்கே ராமனிடத்துல வந்தா ராமன் சொல்றதை செய்ய போறா. அவர்களை நொந்து என்ன பண்றது, அம்பு விட்டவனை பிடிக்கணுமே வேற அம்பை நொந்து என்ன செய்ய, ஒண்ணு செய்யறதுக்கு வழியே இல்லையோ. சரி, குற்றம் பண்ணாதவர்கள் இந்த உலகத்திலே உண்டான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். குற்றம் பண்ணாதவர்கள் இந்த லோகத்திலே ஆறாலும் இருந்தால் காட்டு பார்க்கலாம். பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணவாட்டியன நகசின் அபராத்விதின்னு சீதா பிராட்டி ஒரு ஸ்லோகம் சொல்றா. பாபானாம்பா சுபானாம்பா, பாபம் பண்ணாதவர்கள் இந்த உலகத்திலே யார், யாராவது உண்டா? பாபம் பண்ணான்னு அவரை பார்த்து சொல்றீரே, அவர்கள் பாபம் பண்ணான்னா இன்னைக்கு ராவணன் காசு கொடுத்தான் பண்ணா, நாளைக்கு வேற யாரானும் காசு கொடுத்தா பண்ணுவா. நல்லது செய்ய சொன்னா நல்லது செய்ய போறா, தீயது செய்யினா தீயது சொல்ல போறா, காசு கொடுக்குறா பண்றா, உனக்கு என்னாச்சு? அப்படின்னா இப்படி பாபம் பண்ணாதவர்கள் இருந்தால் காமியும். ஏன் ராமனிடத்திலே குற்றம் இல்லையான்னு கேட்குறான் அந்த இடத்துல. ராமனிடத்துல குற்றம் இல்லையா? பிராட்டி என்னமா சொல்றது, ராமனிடத்துல குற்றம் எப்படி சொல்றது அப்படின்னா, 10 மாசம் என்னை விட்டுட்டு இருக்காரு, இன்னும் அவர் அங்க இருக்காரோ இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன பண்ணார், அக்னியை வளம் வந்தாரா இல்லையா, அப்படி உன்னை கையே விட்டுட மாட்டேன்னு சொன்னாரே, 10 மாசம் விட்டுட்டாரே, இப்ப ஆறு மேல குற்றம் அப்படின்னா ராமன் மேல குற்றம் இல்லையா? யார் மேலும் இந்த உலகத்திலே குற்றம் இல்லை, எல்லார் மேலேயும் குற்றம் இருக்கு. ஆனா அந்த குற்றத்தையே குணமாக கொள்ள வேண்டும். அதனால குற்றம் இருக்கிறவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் பகவானாலே பொறுத்து கொள்ள வேண்டும்ங்கிற தன்மை வரும் பகவானுக்கே. பகவானுக்கு பொறுக்கக்கூடிய விசேஷம் எப்போ நடக்கிறதுனா, குற்றமே யாருமே பண்ண, எல்லாரும் மரணம் இருக்கான், எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரு எங்க போய் யார்கிட்ட போய் நம்ம சர்டிபிகேட் கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்க முடியாது. குற்றம் இருப்பவர்கள் முதல்ல ஒரு வகுப்புல ஒரு பிள்ளை முதல் மாணவனா வரான், எல்லாருமே முதல் மாணவன் என்னமா சொல்றது, சொல்ல முடியாது. கொஞ்சம் குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறவா இருக்கிறதுனால தானே ஒரு பிள்ளை முதல்ல வரான். அப்ப அங்க வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? இங்க குற்றம் இல்லாமல் இருந்தால் யாரை வச்சுட்டு பெருமாள் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறார்? யாரை வச்சு ரட்சிக்கவே முடியாது. குற்றம் இருந்தே தீரும், இருக்கத்தான் இருக்கும். என்ன, கொஞ்சம் குற்றத்தினுடைய லெவல், இவாள்கிட்ட ஒரு 10 விழுக்காடு இருக்கு, இன்னொருத்தட்ட 20 இருக்கு, இன்னொருத்த 30 இருக்கு. அந்த குற்றத்தினுடைய அளவு தன்மை கூடிக்கொண்டே இருக்கலாம், குறைந்து கொண்டே இருக்கலாமே தவிர குற்றம் என்பது எல்லாரிடத்திலும் உண்டு. அப்படி பார்த்தா குற்றம் இல்லாதவர்கள் இருந்தா அப்ப ராமன் யாரை ரட்சிக்க போகிறார்? யாரையுமே ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அதனால அவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு கோபிச்சுட்டா. பிளவங்கமேன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல. பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம். பிளவங்கம்னா குரங்கு. அனுமார் எவ்வளவு வாசிவர் தெரியுமா? நவ வியாக்கரண பண்டிதன் அனுமார் இருக்காரே. வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாம் கரைச்சு கரவலையா ஒப்பிக்கிறவர். அவ்வளவு தூரம் சாமர்த்தியம் படைத்தவர். வாயுவனுடைய குமாரன் வாயுபுத்திரனாக இருக்கக்கூடியவர். அவ்வளவு சாமர்த்தியம் படைச்சவரை பார்த்து பிராட்டி சொல்லிவிட்டா, குரங்கே நீ இந்த மாதிரி பேசலாமான்னுட்டா. அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், நேர சொன்னவருக்கு. அப்ப அவ்வளவு தூரம் பிளவங்கம்னா குரங்குன்னு பிளவங்கமே அப்படின்னுட்டா. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ பிராட்டிங்கிறவ எவ்வளவு பொறுமைசாலி. நம்ம எல்லாத்தையும் பெருமாள் கூட கோபம் வந்தாலும் ஒரு கண்ணு 2 கண்ணால பார்ப்பார். இந்த கண்ணுல நல்லது பண்ணிருக்கியான்னு பார்ப்பார், இந்த கண்ணத்துல கெட்டது பண்ணிருக்கியான்னு பார்க்க போறார். அதனால அவரு கூட கோபம் வருமா இருக்கும். பிராட்டி தான் அந்த குற்றத்தை எல்லாம் அப்படியே குறைச்சு தனிச்சு, அவரவர்கள் இல்லத்துல நம்மளே பார்க்குறோம், ஒரு பிள்ளை இப்படி அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாம் பார்த்தோம்னா வீடே ஒரே அமளி தும்பளியா இருக்கும். அப்பதான் அம்மா சொல்லுவோம், அப்பாவை கொண்டு போய் தனியா பேசுவோம், அது இப்படிதான் பண்ணுது, இந்த வயசுல இப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருக்கும், நான் சரி பண்றேன் அப்படின்னு அவ தனியா பேசுவோம்.
அப்புறம் அப்பாவுக்கு அவர் முறுக்கின்னு இருப்பார், நின்று படிப்பில் ஒன்று எங்கான மிச்ச காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ 2 பேரையும் தாஜா பண்ணி சமமாக கொண்டு போகிறது ஆறு அப்படின்னா, 2 பேர் மட்டும் தாய் இல்லை அப்படின்னா 2 பேர் மட்டும் ஒரே முறுக்கின்னு கிடக்கும். அதுக்கப்புறம் ஒன்று இவர் இருப்பார், இல்லைன்னா அவா இருப்பாள், யாரோ ஒருத்தர் தான் இருப்பா வீட்டில் அப்படின்னு ஆயிடுதோ இல்லையோ. அப்போ 2 பேரையும் சமப்படுத்தி கொண்டு போகிறது ஆறுன்னா வீட்டில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற அம்மாக்கள். அப்போ பார்க்குறோம் இல்லையோ, தாய்மார்கள் அதை பண்ணுறாங்களோ இல்லையோ. இப்போ பிராட்டி சொல்கிறா, அப்படி யாரையும் நொந்து கூடக்கூடாது, இன்னைக்கு நடக்கும், எல்லாரும் யாரையும் தொடக்கூட கூடாதுன்றா தாயார். அப்ப அவ்வளவு உண்மையாக இருக்கக்கூடிய பிராட்டி சொல்றான். அப்ப குற்றம் உண்ணா குற்றம் ஒன்னில்லாத கோவலர் தம்பக்கூடிய குற்றமே இல்லையே அப்படின்னா, கண்ணன் மற்றொரு இடத்துல ஒரு ஸ்லோகமா சொல்றார். அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யபாத் சாதுரேவ ச மந்தவ்யா சம்யக்கு வியவசிதோகி சஹா. இது ஒரு ஸ்லோகம். 9வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட ராஜவித்யா ராஜகுஹ்யா யோகம் அப்படின்னு 9வது அத்தியாயம். மொத்தம் 18 அத்தியாயங்கள் உண்டோ இல்லையோ பகவத்கீதையில. இந்த 18 அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துக்கு பேரு ராஜகுஹ்யம் ராஜவித்யா யோகம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய பெயர். அதுல ஒரு இடத்துல சொல்றா, அபிச்சேத்சு துராச்சாரா. ஒருத்தர் ரொம்ப துராச்சாரமா இருக்கும். துராச்சாரம்னா எது செய்யணுமோ செய்யலை, காத்தால எழுந்திருந்து குளிச்சுட்டு சாப்பிடணுங்கிறது இல்லை, அப்படியே குளிக்காமையே சாப்பிட்றது, பகவானுக்கு பூஜை பண்ணாமையே சாப்பிட்றது, எல்லாம் அப்படி பண்ணோம்னா துராச்சாரம்னு பேர். ஆச்சாரம் அப்படின்னு சொல்றோம், ஆச்சாரத்துக்கு கேடு வந்துடுது, அதுக்கு துராச்சாரம் அப்படின்னு பேர். அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யபா. ஆனா அவ்வளவு துராச்சாரமா இருக்கான், நல்லதே இல்லை, கெட்டதுதான் இருக்கு. ஆனாலும் அவன் என்னை தவிர வேற எங்கேயும் போய் சரணம் என்று பத்தவில்லை, என்னையே நம்பியிருக்கான், என் ஒருவனையே நம்பி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அப்படி இருக்கான்னா அவனை பெரிய மகான் என்று கொண்டாடுகிறோம், கொண்டாட வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்றார். அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யபாக். வேற எங்கேயும் போய் அவன் போய் தொடவில்லை, என் ஒருவனையே தொழுகிறான். அனன்யபாக், அவனை என்னன்னு சொல்றோம்? சாது. சாதுரேவ ச மந்தவ்யா சம்யக்கு வியவசிதோகி சஹா. அப்படின்னா அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவனை நான் ஞானிக்கு சமமாக நான் கொண்டாடுகிறேங்கிறார் கண்ணன். அப்ப அங்க ராமாயணத்துல பார்த்தாலும் குற்றம் பண்ணாதவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னான். இங்க இவர் பார்த்தாலும் துராச்சாரம் இருந்தாலும் என் ஒருவனையே நம்பி கிடக்கக்கூடியவனே நான் ரட்சிக்கிறேன்னு சொல்றார். அப்ப குற்றம் இல்லாதவர்கள் யார்? குற்றம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். சின்ன வயசுல நிறைய பண்ணியிருப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். நமக்கு உணர்தல் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த உணர்ந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். அப்புறம் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். சில பேர் என்ன சொல்லிடுவா, ஆமா தெரியாதா, இவர் இருந்த இருப்பு நமக்கு தெரியாதா, சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டார், இப்ப என்னவோ தான தர்மங்கள்னு பண்றார் அப்படின்னு சொல்லுவா. அது எல்லாருக்குமே பொருந்தும். ஒவ்வொருத்தருடைய நிலைக்கு அதுக்கு தகுந்தாப்புல இருந்திருக்கும். அப்படி ஒன்றும் உண்மையே இல்லாம இருந்துருமானா அது உணர தெரியாது. இந்த மாதிரி கிரந்தங்களும் இந்த மாதிரி உபன்யாசங்களும் இந்த மாதிரி சொற்பொழிவுகளும் கேட்க 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 தான் நம்ம மனது அப்படியே கொஞ்சம் முதிர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சி அடைகிற போது தான் நமக்கு அதை கடைபிடிக்க வேணுங்கிற அந்த ஆபம் வரும். எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது அப்படின்னு நமக்கே தோன்றது இல்லையோ. நம்மளே சில பேர் சிறு வயதுல ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம், அந்த அசைவங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம். கொஞ்சம் வயதாக இல்லை வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை தவிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே தானே திருத்திக்கிறா. வேற ஆறாவது சொல்லி அதை பண்ணலை, அவளே பண்றான். அப்ப அப்படி அதெல்லாம் இருக்கோ இல்லையோ. அப்ப குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, இந்த குலத்துக்கே ஒரு குலக்குழுந்தாக இருக்கக்கூடியவளே, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, கோவலர்களுக்கு இடையர்களுக்கு ஒரு பொற்கொடி போல இருக்கிறாயே. எதை போலேனா சீதா பிராட்டி. சீதா பிராட்டி ஜனகானாம் குலே கீர்த்தி மா கரிஷ்யதி மே சுதா. என்னுடைய பெண்ணு, ஜனகர் சொல்றார், என் பெண்ணுக்காலே சுதா, மே சுதானா என்னுடைய பெண்ணுன்னு அர்த்தம். ஜனகானாம் குலே கீர்த்தி, என் பெண்ணு சீதா பிராட்டி இருக்காளே, என் வீட்டுல இருந்ததை காட்டில் என் வீட்டுல இருந்தது 6 வயசு வரைக்கும். ஆனா அங்க போய் இருந்தாலும் இல்லையோ, அங்க இருக்கிறவா ஏன் பொண்ணா அவா பொண்ணா நினைத்து கொண்டு அத்தனை தூரம் கொண்டாடுறா. என் வீட்டுல இருந்த பெருமையை காட்டில் அவருக்கு அவ புகுந்த வீட்டுல இருக்கிற பெருமை இருக்கு பாரு, ரொம்ப வசதியா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அவ ஒரு குலக்கொழுந்தாக இருந்தாள். அதனாலதான் கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய். புற்று அல் குல், புற்றரவல் குல், ஒரு பாம்பானது அது தன்னுடைய நிலத்துல அது படம் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுக்கும்போது
அது இது மாத்திரம் பெருசா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வால் பார்க்கறதுமே நுனியா இருக்கும். அப்ப இந்த குழந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, புற்றரவல் புனமையிலே போதராய், நீ எவ்வளவு அழகா இருக்கக்கூடிய பெண் பிள்ளையா இருக்க, அவ்வளவு அழகா. உடம்புன்னு சொன்னோம்னா அப்ப மேல இருக்கக்கூடிய பாகம் கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்புறம் இடைபாகம் கொஞ்சம் சிறுத்து இருக்கும், அதுக்கப்புறம் காலு அப்படி வந்துடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ லட்சணத்தோடு பொருந்தியதாக அழகாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைய உனக்கு குற்றம் இல்லாம இருக்க, குற்றமொன்னில்லாத கோவலதம் பொற்கூடிய புற்று அரவு உள்குள், அந்த இடையானது ரொம்ப சிறுத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளையே அரவல்குள் புனமையிலே போதரா. அதே போல மயில் ரெண்டையும் சொல்றா, மயிலையும் சொல்றா, பாம்பையும் சொல்றா. இந்த பெண் பிள்ளையினுடைய அழகை சொல்றா. இவ எவ்வளவு அழகா இருக்கா, குணமும் நல்லா இருக்கு, அழகும் நல்லா இருக்கு, ரெண்டு இருக்கணும். இப்போ பார்க்கறது மட்டும் நல்லா இருந்துட்டு, ரூபம் மட்டும் நல்லா இருந்துட்டு, பண்றதுக்கு ஒரே கெட்டதாக பண்ணிட்டு இருந்தோம்னா அதையும் ஒதுக்க மாட்டோம். அதே போல பார்க்கறதுக்கு சுமாரா இருந்துட்டு நல்லது பண்ணாலும் ரொம்ப ஒத்துக்க மாட்டோம். அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே நல்லா இருக்கணும் இல்லை, முகமும் நல்லா இருக்கணும், அழகும் நல்லா இருக்கணும், அதே போல குணமும் நல்லா இருக்கணும். குணபதியா இருக்கா, சுஷீலை அப்படின்னு சொல்றோம். சுஷீலான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவள் நல்ல குணவதின்னு அர்த்தம். சுஷீலானா குணவதின்னு அர்த்தம், அதுதான் அர்த்தம். அப்ப இப்ப இவ எப்படி இருக்கான்னா, புற்றரவல் பாம்பு எப்படி தன்னுடைய நிலத்துல படம் எடுத்தால் எவ்வளவு அழகா அப்படி சிரித்து இருக்குமோ அது மாதிரி அழகா இருக்கும். அதே போல மயிலானது தன்னுடைய நிலத்திலே அப்படி படம் எடுக்கிறது இல்லையோ, அது நல்ல தோகையெல்லாம் விரிக்கிறது, மேகத்தை பார்த்தோன்னே மேகையை விரிக்கிறது. அதுல தோகை மட்டும்தான் தெரியும், உடம்பு இருக்கிறதே தெரியாது, சிரித்து இருக்கும். அப்ப கால் மட்டும்தான் தெரியும், முகம் இப்படிதான் தெரியும். நமக்கு பார்க்கறதே நம்ம வேற எதையும் பார்க்க மாட்டோம், வெறும் தோகை விரிஞ்சிருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இதை என்ன சொல்றோம், புற்று அரவல்குள் புனமையிலே போதராய், நீ எழுந்திருந்து வா. போதராய்னா என்ன, எழுந்திருந்து வான்னு அர்த்தம். பெண்ணே நீ எழுந்திருந்து வா, நீ எப்பேற்பட்டவள், அது கற்றுக்கறவை கணங்கள் பலகர்ந்து செற்றார் திரளடிய செனிசரிச்சியும் குத்தமன் இல்லாத கோவலதம் பொற்கொடியே புற்று அரவல்குள் புனமையிலே போதராய். சரி, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளை, நான் வந்து என்ன பண்ணணும் என்று கேட்டா, அதுக்கு சொல்றா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. சரி, நம்ம தோழிமார்கள்லாம் எல்லாரும் வந்துட்டாளா, நீங்க இன்னும் என்ன போய் எழுப்புறே, எல்லாம் தோழிமாரெல்லாம் வந்துட்டாளா அப்படின்னு கேட்டா, எல்லாரும் வந்தாச்சு, நீ ஒத்தி தான் பாக்கி அப்படின்னு சொல்லி, தோழிமார் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய தோழிமார் எல்லாரும் வந்துட்டா, நீ ஒத்தி தான் பாக்கி, உனக்காக காத்துட்டு இருக்கோம், சீக்கிரமா அப்படின்னு சொல்ல. தோழிமார் எல்லாரும் வந்து, அந்த சுற்றம்ங்கிறது எப்படி இருக்கு, அந்த முற்றம் எப்படி இருக்கான், சேஷின்னு சொல்லப்படுகிற பெருமான், பெருமானுக்கு சேஷின்னு பேரு. சேஷபூதர்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சேஷபூதர்கள். சேஷம் சேஷம்னா என்ன அர்த்தம்னா அடிமை கொள்ளப்படுபவர்கள், நாம் எல்லாம் அடிமை கொள்ளப்படுபவர்கள். அவன் யாரு, நான் அடிமை கொள்ளுமவன். நம்மளுடைய அடிமையை நாம் பண்ணக்கூடிய தொண்டை ஏற்றுக்கொள்ளுமவன் சேஷி. பண்ணக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நமக்கு என்ன பேரு, சேஷபூதர்கள் அப்படின்னு பேரு. அப்ப நாம் எல்லாம் தொண்டர்கள், பெருமான் சுவாமி தொண்டன் சுவாமி. அப்ப சேஷின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் இருக்கக்கூடிய பிராப்தமான முற்றத்துக்குள்ளே நாங்க வந்துட்டோம். நீங்கள்லாம் யாரு வரணும், சேஷபூதர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த முற்றத்துக்கு வந்துடணும். அதனாலதான் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன்னோட முற்றத்துக்குள்ள வந்துடணும். உன்னுடைய முற்றம் சொல்றமா இல்லையா, நம்ம இடைகழின்னு சொல்லுவோம், வீட்டுக்குள்ள வாசல்ல முதல்ல திண்ணம்போம், அப்புறம் இடைகழின்னு சொல்லுவோம், ரேழின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் உள்ளு இருக்கும், அதுக்கப்புறம் தனியாக ஒரு பெரிய இடம் இருக்கும், அங்கே எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது கொட்டுறது எல்லாம் பண்ணுவா. அதுக்கப்புறம் அடுக்கலைன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடமா இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த முற்றம் வெளியில போடும், வெளியில போயிட்டா தேக்கம் பிடிக்கிறது, கிணறு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் முற்றம்னு சொல்லுவோம். அந்த முற்றம் இருக்கிற முற்றத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாரும் வந்துருங்கோன்னுடா. வந்ததுக்கப்புறம் முற்றத்துக்கு வந்து என்ன பண்ணணும், அங்கே உட்காந்து ஏதாவது சாப்பிடணுமா, ஏதாவது பண்ணணுமான்னா இல்ல, முற்றத்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் வந்து முகில்வண்ணன் பேர் பாட வேண்டும். முகில்வண்ணன் கண்ணன பெருமான் இருக்கானே, முகில் அப்படின்னு சொன்னோம்னா மேகம், வண்ணன் அந்த நிறத்தோடு இருக்கக்கூடியவன். மேகம்ங்கிறது ஒரு அடையாளம், அவ்வளவுதானே. மேகம்னா மேகமாவது மழை பெஞ்சதுன்னா வெளுத்துப்படும், ஆனா கண்ணனுடைய இரக்கம் கருணைங்கிறது வெளுக்க போறதா, எப்போதும் அப்படியே இருக்கக்கூடியதான முகில்வண்ணன். இந்த மேகம்ங்கிறது, மேகம் நல்லா ஜலம் கொட்டிடுதுன்னா அது வெளுத்து போடும், ஆனா இது வெளுக்க போறது இல்லை. அப்ப முகில்வண்ணன் எப்பொழுதுமாக நீலமேக க்ஷாமளன் அப்படின்னு பேரு. நீலமேக க்ஷாமளனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேரை பாட வேண்டும், அவனுடைய திருநாமங்களை பாட வேண்டும். திருப்பாவைங்கிறதே பெருமாளை நோன்பு நோக்கிறதுன்னா ஆரம்பத்திலேருந்து நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி ஆரம்பிச்சு
பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் அடிபாடின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லி, ஆழ்மழைக்கண்ணா வாழவல்கின் பெய்திராய் நாங்களும்னு சொல்லி, தாமோதரனை செப்புன்னு சொல்லி, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஒரு திருநாமம் பெருமாளுக்கு இருக்கிற எல்லா திருநாமங்களும் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். அப்போ நாற்றச்சுடாய் முடி நாராயணன்னு பார்த்தோம் ஒரு இடத்துல, அப்படி பார்த்துட்டே வர முடியும். அப்போ அந்த இடத்துல பெருமானுடைய பேரை பாட வேணும்னா முகில்வண்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னா, நீ அவனுடைய அழகுக்கு ஆட்பட்டு தானே இருக்க, அவனுடைய ஔதாரிய குணத்துக்கு ஆட்பட்டு தானே இருக்க. நம்ம பெருமாள்கிட்ட போறதே எதுக்கா அப்படின்னா, பெருமாள் நமக்கு எல்லா விதமாக என்ன என்னுடைய கட்டங்கள் எல்லாம் போக்கி எனக்கு இஷ்டங்கள் எல்லாம் கொடுக்குறாருங்கிற நம்பிக்கையில் தானே எல்லாரும் போகிறோம். பெருமாள் எனக்கு இஷ்டம், எனக்கு என்ன இஷ்டமோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார், எனக்கு என்ன கஷ்டமோ அதெல்லாம் போட்டு கொடுக்குறார். இப்போ எனக்கு துக்கத்தை நீக்கின விநாயகர் அப்படின்னு ஒரு இடத்துல போட்டுருது. இப்படி வீதியில் போயிட்டு வந்துருந்தேன், அங்கே இருக்கிற போனா எல்லா கோளாறுகள் எல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு போட்டுருது. அவர் எல்லா கோளாறையுமே போக்குறவர் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு பேர் போடுறாள் எதுக்கானா, யாரும் அங்கே போய் சேவிச்சிருக்கா, அவளுக்கு ஏதோ குற்றங்கள்லாம் போயிருக்கு, ஒரு 10 பேர் போயிருப்பா, ஒரு 100 பேர் போயிருப்பா, ஒரு 1000 பேர் போயிருப்பா, போனா அவளுக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பார், அதனால அவளுக்கு சரி இந்த பேர் வச்சுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கா. அப்ப பகவான்னு சொல்லக்கூடிய நமக்கு எல்லாத்தையும் ரட்சித்து எல்லாருடைய துக்கத்தையும் போக்கி கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, அவருக்கு ஔதாரியம் வள்ளன்மை, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதும், அதே போல அவனுடைய வடிவழகு, அதுதான் கீழே சொன்னேன், குணமும் ஒரு பக்கம் தோற்றமும் ஒரு பக்கம். அப்ப குணமும் உண்டு, அவனுக்கு ஔதாரிய குணமும் உண்டு, அவனுடைய வடிவழகும் உண்டு. அந்த வடிவழகுல தோற்றிருக்கக்கூடிய பெண்கள்ல நீதானே, நீ அவனோட சேர வேண்டியோ, நீதானே ஒத்தாசை பண்ணணும் என்று சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. அப்பவும் அப்படியே கிடக்கான், நகரவே இல்லை. சிற்றாதேன்னா சிதறாமல் கிடக்கிறான், கொஞ்சம் கூட பேசவே இல்லை. அவனுடைய அழகை அப்படியே தியானிச்சுட்டே படுத்துட்டு இருக்காளாம். படுத்துட்டு இருக்கா, சிற்றாதே பேசாதே, நீ இப்படி பேசாம படுத்து கிடக்கிய செல்வ பெண்டாட்டி, நீ பெண் பிள்ளையே, நீ தான் ரொம்ப ஐஸ்வர்யம். கண்ணனோடு கண்ணனை மாதிரியே, கண்ணன் எவ்வளவு அழகோ அந்த மாதிரி அழகு படைத்ததாக இருக்கக்கூடிய நீ, அவனுக்கு சமமா இருக்கக்கூடிய நீ, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, அவ்வளவு ஐஸ்வர்யம் படைத்ததான நீ செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்குறங்கும் பொருள். எதற்கா படுத்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா. நீ படுத்துட்டு இருக்கியே, தூங்கிட்டு இருக்கியே, என்ன அனுபவம், கண்ணனைத்தானே நினைச்சுட்டு இருக்கணும், ஆனா நீ எற்றுக்குறங்கும், எதற்காக உறங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிற போது ஒரு விஷயத்த சொல்றா. அந்த விஷயம் என்னன்னா, கைவல்யார்த்தி மோட்சம்னு ஒரு விஷயம் சொல்லுவா. கைவல்யார்த்தின்னு பேர், அது பகவல்லாபார்த்தின்னு ஒண்ணு. பகவானை நினைத்து இப்ப கீழே முதல் நாள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் அர்ச்சிராதி சுஷும்னா நாடிங்கிற 101வது நாடியை பிடித்த பிற்பாடுதான் அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிற அந்த மார்க்கத்துக்கு போகும் இந்த ஆத்மா. நேர போய் விரஜா தேர்த்தம், இந்த லோகத்தை எல்லாத்தையும் தாண்டி கடந்து விரஜைங்கிற ஒரு நதி ஓடும், அந்த நதியிலே தீர்த்தமாடுவோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சரீரத்துக்கு ஸ்தூலமான சரீரம்னு பேரு. ஸ்தூலம்னா பாஞ்ச பௌதிகங்களால் ஆக்கப்பட்டதான சரீரமா இருக்கும், பெருசா இருக்கு. ஆனா இந்த ஆத்மா அங்க போய் தீர்த்தம் ஆடின பிற்பாடு சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை பெறுவோம். சூக்ஷ்மம்னா ரொம்ப சின்னது, நுண்ணியா. அது எப்படின்னு சொன்னேன், ஒரு நெல்லினுடைய நுனிய ஒரு 100 பாகமா போட்டு அந்த 100 பாகத்துல ஒரு பாகத்தை விட சின்னதா இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அங்க சூக்ஷ்மமான ஒரு சரீரத்தை பெற்று அதுக்கப்புறம் உள்ள போறது. இப்ப நம்ம அரசாங்க படையில போய் சேரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ஆடை உடுப்பெல்லாம் போட்டு போவோம், அதெல்லாம் போட்டு போனா அங்க உள்ள விட மாட்டான், அதுக்கு தனியா ஒரு ஆடை கொடுப்பா, இத்த போட்டா தான் நீ உள்ள வரணும்பா. அது மாதிரி நமக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னா இதோடய போக முடியாது. அங்க போய் விரஜையில போய் தீர்த்தமாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போன உடனே நமக்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த சூக்ஷ்மமான சரீரத்தை வச்சுட்டு இப்படி நேரம் போயிட்டோம்னா பெருமாளுடைய இடத்துக்கு போயிடுவோம், பெருமாளோடு சேர்ந்து அனுபவிப்போம். இது ஒரு பக்கம், இதுக்கு பகவல்லாபார்த்தின்னு பேரு. அப்படி இல்லாம நேர போகாம குறுக்க போயிட்டோம்னா அது விரஜா தீர்த்தத்தினுடைய கரை ஓரமாக போகுது. அங்க போயிடுத்துனா என்ன ஆகும்னா, இந்த ஆத்மாவானது இந்த ஆத்மாவையே அனுபவிக்க தொடங்கும். அது ரொம்ப தாழ்ந்த பலம், அது செய்யக்கூடாது. அது எப்படி இருக்கும், ஆருக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பகவல்லாபார்த்தின்னு சொன்னா
விரஜா தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு அண்ணண்ட போடும். வைகுண்டத்துக்கு பக்கத்துல போடுவோம். வைகுண்டத்துக்கு நேரம் போயிட்டோம்னா பெருமாளை போய் அனுபவிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த கரையோரமா போயிட்டோம்னா தன்னுடைய ஆத்மாவை பகவானை அனுபவிப்பதை தவிர்த்து தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்க தொடங்குவான். அது கைவல்யம்னு பேர். அதுக்கு கைவல்ய மோட்சம்னே சொல்லுவான். அது உண்டானா அந்த மாதிரி நீ எதுக்காக தூங்கிட்டு இருக்க பெண்ணே? பகவத அனுபவம் கிருஷ்ணா குணானுசந்தானம் பண்ணி கிடக்க வேண்டிய நீ என்ன பண்ற? கைவல்யார்த்தி மாதிரி நீ நினைச்சுட்டியா? நீ எதுக்காக படுத்துட்டு இருக்கே? ஏந்திரு. அப்படி நீ எற்றுக்குறங்கும் எதற்காக படுத்து கிடக்கிறாய்? கைவல்யார்த்தி மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையோ என்று எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோ ரம்பாவாய்னு சொன்னது இந்த 11வது பாசுரம். அதனால கைவல்யம்ங்கிறது தாழ்ந்த பலம், அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றா. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. அதுக்கப்புறமா திருக்கோளூர் பெண் பிள்ளையினுடைய ரகசியத்தை பார்க்கணும். அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையில இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதாழ்வானை போலே 51வது வார்த்தை. இங்குண்டு என்றேனோ பிரகலாதாழ்வான். பிரகலாதாழ்வான் ஹிரண்ய கசிபுனுடைய பிள்ளை, ரொம்ப பக்தன். அவ்வளவு கயாதுன்னு சொல்லப்படுகிற தாய் வயத்தில் இருக்கிற போதே நாரதருடைய கதை பகவத் விஷயம் பூரா காட்டான். ஏன்னா குழந்தைகள்லாம் அவ தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது நல்ல விஷயங்கள் சத்து விஷயங்களா சொல்லணும். நல்லது சாப்பிட்றது மட்டுமல்ல, நல்லது கேட்கவும் வேண்டும். பகவானுடைய கதைகளா கேட்கணும். எல்லா தாய்மார்களும் பண்ணுவா. அந்த பெரியவர்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, பாசனம் சொல்லுவா, பாட்டு படிப்பா, இதெல்லாம் பண்ணுவா. அப்பதான் அதெல்லாம் கேட்டுருக்கும். 5-6 மாசத்துக்கு மேல அதுக்கு புத்தி வளர ஆரம்பிக்கும். அப்ப தன்னுடைய வயற்றுக்குள்ளேருந்து அத்தனையும் கேட்டே இருக்கும். அது இதெல்லாம் நடக்கும். இந்த கயாது வயத்துல இருக்கிற போது பிரகலாதாழ்வான் அத்தனையும் கேட்டார். அந்த நாரதர் சொல்லியிருக்காருன்னா எல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பத்தினதான கதைகளை பூரா கேட்டே இருந்திருக்குது. இது வெளியில வந்துடுது. இந்த ஹிரண்ய கசிபுவோ அவருடைய அண்ணா ஹிரண்யாட்சன்னு பேர். அண்ணா தம்பி 2 பேர். இந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபுன்னு 2 ராட்சசா. அதுல ஹிரண்யாட்சன்கிறவன் அண்ணா, ஹிரண்ய கசிபுங்கிறவன் தம்பி. இந்த ஹிரண்யாட்சன் ஆறால வதம் செய்யப்பட்டான் என்னால் வராக பெருமானாலே வதம் செய்யப்பட்டான். ஏன்? பூமியை கொண்டு போய் அடியில் வச்சுட்டான். பூமி தாயாரை கொண்டு போய் கடற்கடியில ஒடிச்சுட்டான். அதனால பெருமாள் அவதாரம் பண்ணால் வராக பெருமாளாகத்தான் அவதாரம் பண்ணி அவனை இடர்ந்தெடுத்து அவனோட சண்டை போட்டு பூமி தாயாரை வெளியில கொண்டு வந்துட்டார். அதனால அவனுக்கு காட்டம், எங்க அண்ணாவை கொண்டுட்டா. நாராயணன் அப்படிங்கிறவர் இல்லை, அவரை இனிமே ஆறு தொழக்கூடாது, என்னத்தான் தொடணும்னு என்னையே தொழணும். எல்லாம் அவ ஊர்ல என்ன சட்டம் போட்டு வச்சிருந்தான்னா ஓம் ஹிரண்யாய நமஹான்னு சொல்ல வச்சாங்க எல்லாரையும். நான் யாரும் வாசுதேவன்னு சொல்லக்கூடாது, நாராயணன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணான்? இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சுனுடு ஓம் ஹிரண்யாய நமஹா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லலைன்னா அவ்வளவுதான் அடி. அவளை விட்டு விளாசிப்படுவான். இப்படி பண்ணிட்டு இருந்தான். அப்ப இந்த குழந்தை பிறந்து வளர்ந்துட்டே இருக்கு. நான் பாடசாலைக்கு போய் அனுப்பணும், பாடம் படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணா 2 ஆச்சாரியாவை கூப்பிட்டு அவள்கிட்ட பாடம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். மற்ற குழந்தைகள்லாம் இருந்தது. இந்த குழந்தை போய் உட்கார்ந்தது, எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அது அவர் ஹிரண்யாய நமஹான்னு சொன்னார். இது குழந்தை சொல்ல மாட்டேங்குது. ஓம் நாராயணா, ஓம் நமோ நாராயணாங்கிறது. ஏன்னா அது சின்ன குழந்தையிலேருந்தே அது கேட்டுருக்கோம். நாரதர்கிட்ட ஓம் நமோ நாராயணாங்கிறது சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்க அப்பா கோச்சுப்பா, பேசாம இருக்கு அப்படின்னு ஓம் ஹிரண்யாய சொல்லக்கூடாது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஆச்சாரியர்களுக்கு. இந்த மாதிரிலாம் பகவானுடைய கதைகள்லாம் இருக்கு. இப்படிலாம் இருக்கிற போது நீ ஹிரண்யாயனமான இவர் ஒரு மனுஷர், இவருக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆறா இருந்தாலும் உண்டு. அப்ப சாவுனா ஆருக்கும் உண்டு. இப்படி இருக்கிற போது இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. சரி, கொஞ்சம் நாள் ஆச்சு. ஹிரண்ய கசிபு கேட்டான், என் பிள்ளை நன்னா படிக்கிறானா? ஏன்னா அப்பப்பா அப்பாவா பிள்ளைகள்லாம் ஒழுங்கா படிக்கிறதா புத்தகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கணும். பார்த்தா தான் அது என்ன படிக்குது எது படிக்குதுன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாதோ இல்லையோ. அப்ப அவன் என்ன படிக்கிறான்ட்டு ஆச்சாரியாவை போய் கேட்டான். கேட்ட உடனே அவன் ஒண்ணுமே சொல்லலை. இல்லை, இந்த பிள்ளை ஏதோ புதுசாக சொல்கிறான், நாங்கள் சொல்லதே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒன்று என்ன சொன்னான்னு ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்கிறான். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்னா அப்போ அவர் கொஞ்சம் கடிஞ்சின்றார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதுதான் சொல்லணும், ஆச்சாரிய சொல்றதை சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் இல்லைப்பா, இதுதான் உண்மை, இதுதான் கதை, இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, சரித்திரம் இப்படி தான் இருக்குது, இதிகாசம் இப்படி தான் இருக்குது, புராணம் இப்படி தான் இருக்குது, இதைத்தான் சொல்லியிருக்கு, அதனால நான் சொன்னேன் அப்படின்னா நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். தாம் பெத்த பிள்ளைய மலையிலேருந்து உருட்டி விட்டான். தாம் பெத்த பிள்ளைய மலையிலேருந்து உருட்டி விட்டான்.
மலையிலேருந்து உருட்டி விட்டான். அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் வாசுதேவா நாராயணா கோவிந்தான்னு சொல்லிட்டே வருது. மலையிலேருந்து உருண்டு வந்தது. கீழே தாயார் வந்து தான் எடுத்து ஒழிச்சுட்டான். அது ஒன்றுமே ஆகலை, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை, திரும்ப படைச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், நல்ல விஷப்பாம்புகள் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டான். இந்த குழந்தைய கொண்டுட்டோம் அப்படின்ட்டு இறக்கி விட்டான். ஒரு பாம்பு அவன் பக்கத்தில் வந்து கொட்டவே இல்லை. யானையை வச்சு மிதிக்க வச்சான், ஒன்றுமே பண்ணலை. யானையெல்லாம் அப்படி காலை தூக்கிட்டு வருது, அப்படியே நிறுத்திட்டு அப்படியே போயிடுதான். பெருமாள் நாமத்தையே சொல்லிகிட்டே இருக்கான், ஒன்றுமே ஆகலை இந்த குழந்தைக்கு. கடலுக்கு அடியில் கொண்டே போட்டான், அதுக்கும் ஒன்றுமே ஆகலை. அப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பகவான் வந்து அவனை காப்பாற்றி விட்டான். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். இது நடந்துகிட்டே இருந்தது. இந்த பிள்ளை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னான், பெருமாள் நாராயணன் நாராயணங்கிரி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டான் ஒரு நாள். ரொம்ப இப்படி கதையாக சொல்லிகிட்டே இருக்கு. அப்பா ஒன்று சொல்கிறார், பிள்ளை ஒன்று சொல்லுது, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம்னா அவன் அப்பவும் சொல்கிறான், தந்தையே அப்படிலாம் இல்லை, இதுதான் இப்படித்தான் இருக்குது, சாஸ்திரம் இப்படி தான் இருக்குது, நீயா ஒன்று சொல்லாதே, நீ யாரு அப்படின்னு சொல்லாமல் அந்த குழந்தை சொல்லுது. அதை கேட்கவே இல்லை, கோவம் வந்துடுது, அசுர சுபாவம். அதனால பண்ணா எங்கே இருக்காருன்னு கேட்டான். எல்லா இடத்துலையும் இருக்கார். அந்த குழந்தை கடைசி வரைக்கும் எங்கே இருக்காருன்னா இங்கே தான் இருக்காருன்னு தனியே சொல்லலை. அந்த குழந்தை எங்கே இருக்கார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கார். நாராயணன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்கே இருக்காரா, எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே இருக்காரா, கோவம் வந்துடுது. ஏன்னா ஒரே பதில ஒன்றுக்கு சொல்லிட்டே இருந்தோம்னா கோவம் வந்துடுது இல்லையோ. அப்போ தானே இங்கே இருக்காரான்னு கேட்டான். கடைசியில் அவன் அவர் சொன்னான், தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்காருன்றான். சரி, நான் ஒரு தூண் கட்ட போகிறேன், ஏன்னா பழைய தூண்லாம் உள்ளுக்குள்ளே போய் இருந்தாலும் இருப்பார், அதனால் நான் புதுசாக ஒரு தூண் கட்டுறேன் அப்படின்னு புதுசாக ஒரு தூண் கட்டினான். கட்டிட்டு இந்த தூணில் இருக்காரா சொல்லுனா, எங்கேயும் இருக்காரா, இந்த தூணில் இருக்காரா பார்த்தீங்கன்னா கேட்டது பதில் சொல்லணும். இந்த தூணில் இருக்காரா, இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், இந்த தூண்லேயும் இருக்கார், எல்லா தூண்லையும் இருக்கார் பெருமாள் அப்படின்னு விட்டான். உடனே என்ன பண்ணான், தூணை உடைச்சான். உடைக்கிற போது பெருமாள் அந்த தூண்லேருந்து, ஏன்னா பெருமாளுக்கு இவன் எதை சொல்ல போறான்னு தெரியாது இல்லையோ, எங்க இருக்க போறான் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால பெருமாள் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபின்னு பெருமாளுக்கு பேரு. எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி இருக்கிற போது எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கான். அப்ப இந்த தூண்ல இருக்காரான்னா எல்லா இடத்துலையும் இருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லிது. உடைச்சா நரசிம்ம பெருமான் அங்கு அப்பொழுது எங்குமுளன் கண்ணனென்னு மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணையன் தூண் புடைப்ப அங்கு அவன் அப்பொழுதே தோன்றியின் சிங்கப்பிரான் சீர்மை ஆராயின் சீர்மைத்தேன்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். எங்குமுளன் கண்ணன், எல்லா இடத்துலையும் கண்ணன் இருக்கான். அவன்தான் பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணன். எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்தான். எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்காரு சொன்னா அந்த பிள்ளையை கொண்டாட வேண்டாமோ, அந்த பிள்ளையை கொண்டாடுவதை விட்டு அவனை கொலை பண்ணணும்னு துடிச்சான். அப்படி இருக்கிற போது அங்கு அவன் தோன்றிய அந்த இடத்துல அவன் முடிவதற்காகவே தோன்றியதான சிங்கப்பிரான். ஏன்னா அவன் ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு இருந்தான். எனக்கு அவன் சொன்னது காலையில மரணம் கூடாது, மத்தியானத்துல மரணம் கூடாது, இரவுல மரணம் கூடாது, மனிதர்களாலே கூடாது, மிருகங்களாலே கூடாது, இலையாலே கூடாது, தழையாலே கூடாது, கொடியாலே கூடாது. அப்புறம் சொல்றான் ஆயுதங்களாலே கூடாது, ஏதாலே எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு மரம் வாங்கினுட்டான் பிரம்மா விட்ட. அப்ப பிரம்மாட்ட சொல்றான் அவன் கடைசியா, பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த ஒரு வஸ்துவாலும் எனக்கு சாவு நேரிடக்கூடாதுன்னு கேட்டுட்டான். பிரம்மா அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டுட்டான். ஏன்னா பிரம்மாவால் படைக்கப்பட்டன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா இல்லையா. பிரம்மாவை படைச்சவர் இருக்காரு இல்லையோ. அங்க ஒரு கேள்வி இருக்காளா, உயிர் உள்ளதாலும் உயிர் அற்றதாலும் நான் சாகடிக்கப்படக்கூடாதுன்னு கேட்டான். உயிர் உள்ளது உயிர் அற்றது, ஆயுதம் கூடாதுன்னு சொல்லிட்டான். உயிர் உள்ளது உயிர் அற்றதாலே எனக்கு சாவு நேரிடக்கூடாதுன்னு சொன்னான். அப்ப பார்த்தா ஆயுதத்தால கூடாதுன்னா ஆயுதம் பண்ண முடியாது. பிரம்மாவால படைக்கப்பட்டது மனுஷனால கூடாது, மிருகத்தால கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால பார்த்தா உடம்பு மனுஷன் மாதிரி எடுத்துட்டார், தலை சிங்கம் மாதிரி வச்சுருப்பான். அப்ப ரெண்டு சேர்ந்துருக்கா இல்லையா, மனுஷனாலையும் கூடாது மிருகத்தாலையும் கூடாது. இப்ப மனுஷன் இல்லை மிருகமும் இல்லை. சரி, காலம் கூடாது, மத்தியானம் கூடாது, ராத்திரி கூடாதுன்னா சாயந்தரத்தை விட்டுட்டான். அதனால பார்த்தா வீட்டுக்கு உள்ளேயும் கூடாது வெளியிலையும் கூடாதுன்னா அதனால நிலையில போய் உட்காந்துட்டா சாயந்தரம் வேலையில. அதுக்கப்புறம் ஆயுதத்தால கூடாதுன்னு, ஆயுதத்தால கூடாதுன்னு சொன்னா பார்த்தா ஆயுதத்தால தானே கூடாது, உயிர் உள்ளதால கூடாது, உயிர் இல்லாததால கூடாதுன்னு சொன்னான். அதனால பார்த்தா நெகத்தையே ஆயுதமா வச்சுட்டான். இது உயிர், இந்த நெகத்துக்கு உயிர் உள்ளதுன்னு சொல்றதா உயிர் இல்லைன்னு சொல்லுவேடா. வளர்ந்துட்டே இருக்கு, ஆனா வெட்டினா திரும்ப வருது, வலிக்கலை. வலிக்கிறதுன்னு சொன்னா உயிர் இருக்குன்னு சொல்லுவோம், வலிக்கலைன்னு சொன்னா உயிர் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா வளருது. அப்ப இதை உயிர் உள்ளதுன்னு சொல்லுவேடா உயிர் இல்லைன்னு சொல்லுவேடா, சொல்ல முடியாது. அதனால அதையே ஆயுதமாக கொண்டான் எம்பெருமான். அப்ப அவனை பிடித்தார், அந்த இடத்துல நடுவில் படுக்க போட்டு சண்டை போட்டார். அவர்கிட்ட ஆயுதத்தை எடுத்துன்னு கதையை எடுத்துன்னு வந்தான் சண்டை போடுறது.
அதுக்கப்புறம் பிடித்தார். அவனை பிடித்து தன்னுடைய தொடையிலே கிடத்தி கொண்டார். ஏன்னா வீட்டுக்கு உள்ளே கூடாது, வெளியிலும் கூடாது, இங்கே கூடாது, அங்கே கூடாதுன்னா தன் தொடையில போட்டுட்டார். பிச்சா முடிஞ்சு போச்சு. எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்தான், அளந்திட்ட தூணை அவன் தட்ட. ஆழ்வார் சொன்னார், அவனே கட்டினான், தானே ஒரு தூணை கட்டினான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அங்க ஒரு சிங்கப்பிரானாக பெருமாள் அவதாரம் பண்ணி முடிச்சான். அப்ப எங்குமுளன் கண்ணன் அப்படி சொன்னாங்க இல்லையோ, எங்குமுளன் என்றேனோ பிரகலாதாழ்வானை போலே. அந்த பிரகலாதாழ்வானை போலே நான் இருக்கிறேனா அப்படின்னா நான் எதுக்கு திருக்கோளூர்ல இந்த ஊர்ல இருக்கணும்? ஊர்ல இருக்கல, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை பார்த்தா எங்குமுளன் என்றேனோ பிரகலாதாழ்வானை போலே சொல்லியிருக்காளோ இல்லையோ. அடுத்த வார்த்தை இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. இங்கு இல்லை என்றேனோ, எங்க எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னதுக்கு பிரகலாதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணார். அப்பாவை, ஐயா உன்னுடைய அப்பாவை முன்னாடியே கொண்டுட்டேன், அதனால இனிமே உன்னுடைய வம்சத்துல வந்தவாளை யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னோம். அதுக்காகத்தான் திருவிக்கிரமாவதாரத்தில் அவனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொலை பண்ணாம உலகத்தை மட்டும் அளந்து அவனிடத்திலிருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான் பெருமான். ஏன்னா பிரகலாத ஆழ்வானுக்கு அவர் பிரதிக்க பண்ணிருக்கார், உன்னுடைய தோப்பனார உன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பவும் அந்த குழந்தை பக்க அழகா அந்த பக்கத்திலேயே வந்து நின்று பெருமாளே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே வந்துதான். அவ்வளவு பக்த பிரகலாதன்னே பேர். வெறும் பிரகலாதன்னு சொல்ல மாட்டோம், பக்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு பக்தியிலே உண்மையான பக்தி, அசைக்க முடியாத பக்தி. கொஞ்சம் கூட ஆறு எது சொன்னாலும் இதுதான் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு இருக்கணுமோ இல்லையோ, அப்படி இருந்த குழந்தை. அதனாலதான் எங்குமுளன் என்னேனோ பிரகலாதாழ்வானை போலே இங்கில்லை என்றேனோ. இங்க இல்லைன்னு சொன்னா, எங்கேயும் இருக்கான்னு சொன்னாலும் மோட்சம் கொடுத்தார், இங்க இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு. அது யாருன்னா ததிபாண்டன். கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே ஒரு வெண்ணெய் தயிர் விற்கிறவர் அவர். அந்தவர் இந்த குயவன், அதாவது பசுமாடு இடையர்களுக்குள்ள ஒருத்தர். அவர் ரொம்ப நல்லா பால் கறப்பார், பாலை கறந்து சூடு பண்ணுவார், அதை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் துவைப்பார், தயிர் போய் வித்துட்டு வருவார். நித்தபடியே பானையில் தயிர் கொண்டு போவார், கொண்டு போய் வீடு வீடாக போய் விற்பார், காசு பணம் கொடுப்பார். அந்த பணத்தை கொண்டு வந்து சாயந்தரம் எப்படியும் அவர் வரதுக்கு ஒரு 3-4 மணி ஆகிடும். வந்துட்டு அவள் வீட்டில் ஒரு இத்தினோண்டு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வாசலில் பானையை அப்படியே கவுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறான். ஆயாசமாக அப்படியே உட்காந்துட்டு போகிறான். அசதியாக இருக்குது, இன்னி பூரா வித்தாச்சு, இன்னைக்கு காசு வந்துடுதோ போர் அப்படின்ட்டு உட்காந்துட்டு போகிறான். இது என்னாச்சு, கிருஷ்ணனுடைய வீட்டில், கண்ணனுடைய வீட்டில் அந்த கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா யசோதை. பால் சாப்பிட்டுருக்கார். பால் சாப்பிட்டு இருந்துட்டு இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு சத்தம் வந்திருக்கு. அதனால நம்மகிட்ட பாலுக்கு வந்ததுனால குழந்தைய இறக்கி வச்சுட்டு நான் போய் அதை பண்ணிட்டு வரேன், இந்த காரியத்தை பண்ணிட்டு வரேன்னு அடுக்குள்ளுக்கு போயிருக்கா. இவர் கோவம் வந்துடுது, கல் எடுத்து விட்டார். அந்த தயிர் பானையில் ஒரு அடிச்சார். அடித்தோன்னா அது ஓட்டை விழுந்துருது, தயிரெல்லாம் கொட்டுது, வெண்ணெயெல்லாம் கொட்டுது, பாலெல்லாம் கொட்டு ஓடுது. இதை பார்த்த உடனே வந்து பார்த்துருக்கா. பார்த்த உடனே யசோதைக்கு ஒரே கோவம், நான் சித்த நாழி கொண்டு போய் உன்னை விட்டுட்டு போயிருக்கேன், அதுக்குள்ளே இத்தனை மாதிரி தொந்தரவு பண்ணுறியா நீ, பால் பானை தயிர் பானை எல்லாத்தையும் உடச்சி வச்சிருக்கியா நீ, அப்படி இந்த பிடிச்சேன் பாரு உன்னை, அடிச்சேன் பாரு அப்படின்னு ஓடிது. இந்த குழந்தை ஓடுது. ஏன்னா முன்ன நாளெல்லாம் குழந்தை பால் சாப்பிட்றதுனா ஒரு 5-6 வயசு வரைக்கும் சாப்பிடும். அப்போ இப்போ தானே ரொம்ப இப்போ ஒன்றுமே இப்போ பால் கொடுக்குறதுங்கிறதே வழக்கமே போயிடுது. அப்போ முன்ன நாளெல்லாம் கொஞ்சம் பெருசாக போன வரைக்கும் குழந்தைகள் பால் சாப்பிடும். அப்படி இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு ஓடுறார். ஓட்டா நேரம் ஒரு ததிபாண்டன் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டார். ததிபாண்டன் அவர் பேர் கிடையாது, ததிபாண்டன். ததி அப்படின்னா தயிர், பாண்டன்னு சொன்னா அதாவது பானையை வச்சுட்டு விற்கிறவர். அவர் ஒரு இடையனா இருக்கிறவர், விற்கிறவர், அவ்வளவுதான். பானையை வச்சுட்டு தயிர் விற்கிறவர் ததிபாண்டன். அவர் பேர் என்னன்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனார். ததிபாண்டா எங்க அம்மா என்ன சொல்றதுலேயே வரா, நான் இங்க வந்தா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னா எப்படி நான் ஒழிச்சு வைப்பேன் அப்படின்னா, அந்த பானை இருக்குதியா, இந்த பானைக்குள்ள என்ன உள்ள சொருகி வச்சிருவோம், நான் உள்ள படுறேன் அப்படின்னு கட்டப்பட்டு அந்த பானைக்குள்ளே அவர் உள்ள வச்சுட்டார். வச்ச உடனே மூடிட்டு அது மேல காலை போட்டு உட்காந்துட்டா யசோதை வேகமா ஓடி வந்தா இங்க ஒரு பிள்ளை வந்தானே, கருப்பா ஒரு பிள்ளை வந்தானே, பாத்தியானா, ஆறு உன் பிள்ளையா, பார்க்கவே இல்லையே, எப்படி இங்க இல்லையே, இங்க வந்தானா, இங்கதான் வந்தான் ஒரு பிள்ளை ஓடி வந்தானே, இல்லையாண்ணா இங்க இல்ல அப்படின்னுட்டா. இல்லைன்னு சொல்லிட்டா. அவ போயிட்டா. போனதுனால இவர் கொஞ்ச நேரம் இவர் காலை எடுக்கவே இல்லை, பானையிலேருந்து காலை எடுக்கல, உள்ளுக்குள்ள கண்ணன் இருக்கான், பானையே எடுக்கல. ததிபாண்டா என்ன கொஞ்சம் திறந்து விடு, நான் மூச்சு முட்டுறதுன்னார். உள்ள குழந்தை படுத்துட்டு உள்ள உட்காந்துருக்கு, மூச்சு முட்டுறது கொஞ்சம் திறந்து விடுனார். இல்லை எனக்கு நீ கொடுக்கறத கொடுத்தா தான் திறந்து விடுவேன்னாரு. என்னது கொடுக்கறது கொடுப்பீங்க, என்ன கொடுக்கணும், வெளியில விட்டானா நான் கொடுப்பேன்னா, இல்லை நீ உள்ளேருந்தே கொடுக்கலாம் கொடு அப்படின்னார். என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான் ததிபாண்டன். என்ன கேட்கணும், மோட்சம் கொடுக்கணும்னு கேட்டார்.
மோட்சமாகுது. நான் சிறு பிள்ளை, என்னட்ட போய் கேட்குறியே, நான் தான் பரபிரம்மம், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னா, ஐயா கண்ணா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நாராயணனுடைய அவதாரமாகத்தான் கிருஷ்ணாவதாரம் நீ பண்ணிருக்கேன்னு எனக்கு நன்னா தெரியும். அதனால தான் நீ குழந்தை ஓடி வந்த உடனே உன்னை ஒழிச்சு வச்சிடணும்னு ஒழிச்சு வச்சுட்டேனா. எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்காருன்னு எனக்கு தெரியும். நீ இங்கே இல்லைன்னு நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை பானைக்குள்ள ஒழிச்சு வச்சேன். நீ எனக்கு மோட்சம் கொடுக்கறதா இருந்தா உன்னை திறந்து விடுறேன்னார். அப்படியா, பரவாயில்லையே, நன்னா வியாபாரம் பண்றிய நீ, பரவாயில்ல, சரி கொடுத்தோம் அப்படின்னா. எனக்கு கொடுத்தா போறாது, இந்த பானை தானே உன்னை ஒழிச்சு வச்சுது, இந்த பானைக்கு மோட்சம் கொடுக்கணும்னார். பானைக்கு மோட்சம் கொடுக்கணுமா? இது என்னது அச்சேதனமாச்சு, அதுக்கு ஞானமே கிடையாதுன்னா. என்னை ஒழிச்சு வச்சது இந்த பானை. அப்ப நம்ம பானையை எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ நமக்கு இந்த கதை ஞாபகம் வரணும் இல்லையோ. பானையை பார்த்தா, ஓ கிருஷ்ணனை ஒழிச்சு வச்சிருக்குது, இந்த மாதிரியாக ஒரு பானை இருந்திருக்கணும் இல்லையோ ததிபாண்ட இடத்துல அப்படின்னு ஞாபகம் வரணும். நமக்கு எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் எம்பெருமான போலவே ஞாபகம் வரணும். பானையை பார்க்கற போது இனிமே ஞாபகம் வரணும் நமக்கு. அப்ப அந்த பானை, இந்த பானை தானே ஒழிச்சு வைத்தது, அதனால இந்த பானைக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னா பார்த்தாரு. இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது, ததிபாண்டா உனக்காக கொடுத்தா, அவனை என்ன உள்ள வச்சு என்ன பூட்டி வச்சிருக்க, கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திறந்து விட்டார் பெருமாள். அவரை சேவிச்சார். சேவிச்சுட்டு ததிபாண்டனுக்கும் மோட்சம் கொடுத்தோம். ததிபாண்டனுக்கும் மோட்சம், அதை ஒழிச்சு வச்ச பானைக்கு மோட்சம் அப்படின்னா இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. அப்போ ஒரு 18 வர்க்கம் சொல்றான். எடைச்சி, வேடுவர்கள், வேடுவிச்சி, குகன், ததிபாண்டன், பாண, சபரி, அகல்ய, இந்த சம்பிரதாயத்துல 18 பேருக்கு சொல்லியிருக்கா. 18 பேர் ஆறாருக்கெல்லாம் பக்திங்கிறது இல்லாமல், ஆனா பெருமாள் ஆருக்கு மோட்சம் கொடுக்கணுமோ அவருக்கு நிச்சயமா கொடுத்துருவோம். அவருக்கு தெரியாது இல்லையா, அவர் ஆருக்கு கொடுக்கணும். நம்மளை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் அவருக்கு மோட்சம் கிடைக்குமானா, அவர் இருக்கிற இருப்புக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார்னா அது யாரு நம்ம சொல்றது? பெருமாளுக்கு தெரியும் ஆறாறு எப்படி எப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு கொடுக்கணுங்கிறத அவர் கொடுக்க போறாரே தவிர இவர் கேட்டு கொடுக்கிறதா இல்லை ஏதோ பண்ணி சாதனம் பண்ணி கொடுக்க போறாங்கிறது கிடையாது. பெருமாள் அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா ஆருக்கும் கொடுப்பார். அதனால இன்னார் இணையார் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் சொன்னா இங்கு இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலே அப்படின்னு அடுத்த வார்த்தை. அதனால நான் இந்த ஊர்ல இருக்கலாமா, இருக்க முடியாது இல்லையோ என்று சொன்னா, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. அடுத்த 53வது வார்த்தை, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. பெருமாள், பெருமாள்னா ராமபிரானுக்கு பெருமாள்னு திருநாமம், அவருக்கு சக்கரவர்த்தி திருமகன்னு திருநாமம். பெருமாள்னு சொல்லுவா. நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள்னு சொன்னோம்னா ராமனைத்தான் பெருமாள்னு சொல்லுவோம். இளைய பெருமாள் அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மணருக்கு இளைய பெருமாள்னு பேரு. அப்புறம் ராமாயணத்துல மகாராஜர்னு வரும். மகாராஜர்னு வருதுன்னா அது சுக்ரீவனை சொல்லுவா. அதே போல விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவா. விபீஷணன்னு தனியா சொல்ல மாட்டா, விபீஷண ஆழ்வான். ஏன்னா பகவானிடத்துல சரணாகதி பண்ணபடியினாலே அந்த நாட்டிலேருந்து தான் அண்ணா சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலேருந்து இங்க தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்காரோ இல்லையோ. அதனால நாடை துறந்து, வீட்டை துறந்து, மனையை துறந்து, பிள்ளைகளை துறந்து, எல்லா செல்வத்தை துறந்து இங்க வந்திருக்கார். அதனால அவருக்கு பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணபடியினாலே நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அதனால அவருக்கு விபீஷண ஆழ்வான்னு பேரு. அத்தனை தூரம் உயர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்தாருன்னு 18 பேரை பட்டியல் போட்டிருக்கான். அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். அதுல ததிபாண்டவன் ஒருத்தன். வேடன் என்ன, வெடுவிச்சி என்ன, குகப்பெருமாள் என்ன, எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துருக்கான்னு சொல்ற போது அது அவ்வளவு ஆருக்கு கொடுப்பான்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதே போல காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. அப்ப காட்டுக்கு போகணும். எது நடக்கிறது? சக்கரவர்த்தி திருமகன் நாட்டில் இருக்கார். 12 வயசு கல்யாணம் ஆச்சு. 24 வயசு வரைக்கும் சுகமே வாழ்ந்தார்கள். 6 வயசு சீதா பிராட்டிக்கு, ராமனுக்கு 12 வயசு, 6 வயசு வித்தியாசம். அப்ப அவருக்கு 24ன்னா இவளுக்கு 18 வயசு. 18 வயசு 24 வயசு. அப்பதான் இந்த கூனி இது பட்டாபிஷேகம்லாம் எல்லாம் தயாராகிடுது. பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிடுது. இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னு சொன்ன உடனே பெருமாள் வசிஷ்டாச்சாரியர் சொல்றார், இந்த பார் உங்க குல பெருமாள் இருக்கார், ரங்கநாதர் பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அந்த ரங்கநாதர்னு சொல்ல நாராயணன்னார், ஜெகநாதன்னார். ஆராதய ஜெகநாத இக்ஷ்வாகு குல தெய்வதம். இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குல தெய்வதமாக இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் இருக்காரு. இந்த பெருமாள் யாரு? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தான் ஜெகநாதன் அப்போ வசிஷ்டாச்சாரியர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவருக்கு ஜெகநாதன் பேரு. ஏன்னா பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துல இருக்கிறவர், அங்க இருந்தவர், பெருமாளே கொடுத்தவர். அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மாவுக்கு தார வாத்து கொடுத்தார், இந்த பெருமாளை நீ பூஜை பண்ணுன்னு. அங்க சத்தியலோகத்துல பூஜை பண்ண பெருமாள் அவர் தான் கீழே வந்தார். எப்ப? இக்ஷ்வாகு குலத்திலேருந்து ஒரு ராஜா, ராமனுக்கு முன்னோடியாக இருந்த ஒரு ராஜா சத்தியலோகத்துக்கு போய்
அவர் பிரார்த்தித்து அந்த பெருமாளை வாங்கிட்டு வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து, அதாவது அயோத்தியாவில் வந்து எழுந்துருளை பண்ணி அங்க பூஜை பண்ணிட்டு வந்திருக்கா. அப்படி வகை வகையா நம்ம பூஜை பெருமாள் நம்ம வீட்டு குல பெருமாள்லாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டோமோ இல்லையோ, அப்படி வம்சமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லையோ. அப்ப அந்த பெருமாள் வந்துட்டு அங்க இருந்தார். அங்கிருந்து தான் விபீஷணனுக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எழுந்தார். அப்ப அந்த பெருமாளை சேவிச்சு பூஜை பண்ணிட்டே இருக்கார் ராமன். ராமன் பூஜை பண்ணிட்டே இருக்கும்போதே மனசுல ஓடுது, மேலே இப்போ போனால் கூனி வரணுமே, கூனி வந்தா, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும், கதை பூரா தெரியும், யார் என்ன கேட்க போறான்னு தெரியும். இப்போ கூனி வரலையே, அவ வரலையே, வந்து கேட்கலையே அப்படின்னு உடனே அப்பதான் போறா. போய் சொன்ன உடனே கைகை கீழே வரா. போய் தசரதன்ட்ட சொல்றா, இல்லை ராமனுக்கு பட்டாபிஷேகம் கூடாது. என் பிள்ளைக்கு முதல்ல சொன்னா, ராமன் காட்டுக்கு 14 வருஷம் போனோம்னு ஒரு தூக்கி வாரி போடுது. நம்மளுக்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னா கண்ணியமணியை மூக்கிய மூத்தேன்னு ஒன்றும் படாம பார்த்துப்போம். ஆனா 14,000 வருஷத்துக்கு 60,000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு குழந்தை புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி குழந்தை பிறந்ததுன்னா எப்படி வளர்த்துப்பார்? அந்த குழந்தைய காட்டுக்கு 14 வருஷம் அனுப்பணும்னு சொன்னா எப்படி பதறி போயிருப்பாரோ இல்லையோ வரும். அப்படி இருக்கிற ராஜா தசரத ராஜா அவர் சொல்றார், என்னது சொல்ற நீ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தது சொன்னான், என் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணோம்னா. ராமன் காட்டுக்கு 14 வருஷம் போனோம்னா அதுலேயே தூக்கி வாரி போடுது, நெஞ்சில் கை வச்சுட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றா, என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னா அப்படியே சாஞ்சார், மயக்கம் போடு கீழே விழுந்தார். கைகை என்ன சொல்றேன், இது என்னது நியாயமா இருக்கா? இப்படி சொல்லாமா, இப்படி கேட்கலாமா? நீர் எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிறீர், நான் எப்போ ஒரு வரத்தை கேட்குறேனோ அப்போ நான் மறுக்காமல் கொடுப்பேன். ஏன்னா உயிரை ஒரு சமயத்தில் காப்பாத்திருக்கா கைகை. அதனாலதான் அவர் நீ கேட்குற போது வரம் வேணா கேளு, கேட்குற போது நான் கொடுத்துட்றேன்னுட்டார். அவர் சொல்லி முடிச்சுட்டார். இவர் சரியான நேரத்தை பார்த்து கேட்டுட்டான். கேட்ட உடனே வேற வழி இல்லை, ராமன் மேலேருந்து வரார். அப்பாவுக்கு மயக்கம் போட்டு விழுந்தார்னோ மேலேருந்து வந்தார். வந்து பார்த்த உடனே கைகை சொல்றா, ராஜாவினுடைய ஆணை நீ காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சொல்றார், தாயே ராஜா சொன்னா தான் போவேனா, நீ சொன்னா கூட நான் நிச்சயமா காட்டுக்கு போவேனே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியுமோ இல்லையோ, அவர் தான் சொல்லியிருக்கா, அவர் சொல்லித்தான் சொல்லியிருக்கான்னா, ராஜா சொல்ற ஆணை இல்லை, நீ சொல்ற ஆணையா இருந்தா கூட தாயே நான் காட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுகபோகத்தை எல்லாம் விட்டு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனான் ராமன். எதுக்காகனா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொன்னார் ஒரு வார்த்தை, பித்ருவாக்கிய பரிபாலனம்னு பேர். அதுக்கு தான் பிதா சொன்ன வார்த்தை இருக்கோ இல்லையோ, அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காரணமே கேட்கல. என்ன காரணம் சொல்றியோ, ஒண்ணுமே காரணமே இல்லையே, என் பிள்ளை ராஜாவா வரணும், அப்ப இவன் இருக்கக்கூடாது. இங்க 14 வருஷம் போயிட்டோம்னா அப்புறம் வந்து யாருக்கு என்னப்பா பார்க்க போறான், 14 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் மறந்து போயிட போறது அப்படின்னு இவன் என்ன யோசனை பண்ணி கேட்டிருக்கான். ஆனா அப்புறம்தான் 14 வருஷம் காட்டுக்கு போனான்னா லக்ஷ்மணனும் கூட போனா, எல்லாரும் காட்டுக்கு போயிட்டா நான் உனக்கு எல்லா கைங்கரியம் பண்ணுகிறேன் என்று லக்ஷ்மணாழ்வான் கூடவே இருந்தான். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிறபடினாலே, ராமனே பரபிரம்மே சிவன் நாராயணனே ராமனாக பிறந்தபடினாலே, அந்த ஆதிசேஷன் தானும் லக்ஷ்மணனாக பிறந்தபடினாலே கூடவே போனார், எல்லா கைங்கரியம் பண்ணார். அப்ப தந்தை சொல்மக்க மந்திரம் இல்லைங்கிறதுக்கு இணங்க ராமன் காட்டுக்கு போனான். பெருமாளை போலே காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. 53வது வார்த்தை, கண்டு வந்தேன் என்றேனோ ஆஞ்சநேயர் ஹனுமாரை போலே திருவடியைப் போலே. கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே. இவாள்லாம் கிஷ்கிந்த தேசத்துல இருக்கா. அங்க மால்யவான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மால்யவான் இடத்துலதான் இருக்கா. அங்கேருந்து தான் ஹனுமான் நிறைய பேர், அங்கதன் ஒண்ணும், அதே போல ஜாம்பவான் ஒண்ணும், ஹனுமான் ஒண்ணும், இவா எல்லாரையும் தெற்கு பக்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டார் ராமன், சீதையை போய் தேடணுங்கிறதுக்காக. ஏன்னா அங்க சம்பாதின்னு ஒரு கழுகு ராஜா ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசானவரை உட்கார்ந்து இருந்தார். அவர் இவாள்லாம் பேசியிருக்கா. யாரு? ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன், ஹனுமார் எல்லாரும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கா. தெற்கு பக்கத்துல வந்து அங்க பாக்குற போது இந்த மாதிரி ஜட்டாயு மகாராஜா உயிரை நீத்து விட்டாரு. ராமன் போகிற போது அந்த ராவணனானவன், அதாவது ராவணன் தூக்கி கொண்டு போகிற பொழுது அவர் வந்து சண்டை போட்டிருக்கார். அப்ப ஜட்டாயுவ ரெக்கையை வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னது. இந்த கதையெல்லாம் கேட்டுன்றதுக்கு ஒரு கழுகு. இந்த கழுகாருன்னா இந்த ஜட்டாயுனுடைய அண்ணா, அதுக்கு சம்பாதின்னு பேரு. அந்த சம்பாதி கேட்டுட்டே இருந்திருக்கார். கேட்ட உடனே நீங்கெல்லாம் யாரும் பேசுறீங்களே, ஜடாயு பத்தி பேசுறீங்களே, யாரு நீங்கெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு இந்த ராமன் இருக்கா, ராமனுடைய தர்மபத்னி சீதா பிராட்டியை கடத்தி கொண்டு போயிட்டான், அதனால இந்த ஜடாயு போய் அவருக்காக ரட்சிப்பதற்காக போய் சண்டை போட்டிருக்கார், அப்பதான் கொண்டுட்டான்னு. அந்த ஜடாயு என்னுடைய தம்பி இந்த அப்படின்னு சொல்லி அந்த சம்பாதி வந்து தன்னுடைய, ஏன்னா கழுகுக்கு கண் பார்வை நிறைய இருக்கும்போது அது ஒரு ரேகை வச்சிருக்கு, அந்த கண் பார்வையினால சொல்லுது இந்த தெற்கு பக்கமா தான் எங்கேயோ கடலுக்கு அந்தாண்டதான் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு யூகத்துல சொல்லுது. இப்பவே நிறைய சித்த புருஷர்கள்லாம் என்னென்ன சொல்றோம்னு நம்ம சொல்ல முடியும். அது போல அப்ப அவர்களுடைய தபஸினால அதை சொல்லியிருக்கார். அதை சொன்ன உடனே
இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ன போது எங்க இருப்பார்னா 100 யோஜனை தோண்டி தாண்டி, ஒரு யோஜனைன்னா 10 மைல், 100 யோஜனை தூரம். அப்ப இங்கேருந்து போகணும். போனா அங்க தாண்டி போனோம்னு ஹனுமான் போலாமா, சரி அங்கதன் போலாமா, அங்கதன் என்னால 10 மைல் தான் போக முடியும்னார். ஜாம்பவான் சொன்னார் என்னால 100 மைல் போக முடியும், ஆனா திரும்பி வர முடியுமான்னு தெரியாதுன்றார். அப்ப போய் பிரயோஜனமே இல்லை, அங்க போய் மாட்டினுட்டா என்ன பண்றது, போகணும் திரும்பி வரணும், காரியத்தை முடிச்சுட்டு வரணும் இல்லையோ. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த ஹனுமான் சொன்னார் நானே போறேன், ராமனுடைய திருவடி பலத்தார், ராமனுடைய திருவடியை நினைச்சுக்கிறேன், நான் போனதா நினைக்கல, நானே போறேன் அப்படின்னுட்டு அவர் தன்னுடைய அதாவது தன்னுடைய பெரிய உருவம் எடுத்துட்டு பறந்து போனார். அக்கறைக்கு போனார். எல்லா இடத்துலையும் தேடுறார், தேடி பார்க்குறார், ஒரு இடத்துலையும் கிடைக்கல. ரொம்ப வருத்தமாச்சு. எனக்கு சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ராமன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கணையாழி வாங்கிட்டு இங்கே வந்தேனே, என்னால் ராமன் சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு மேலே போய் கிளையில உட்காந்துருக்கார். அப்பதான் அந்த மரத்துக்கு அடியில தான் சீதை இருக்கா. அவன் என்ன சொல்றா, 10 மாசம் முடிய போறது, 10 மாசம் முடிய போருகிற தருவாயிலே இனிமே என்னால் இருக்க முடியாது, நான் தூக்கு போட்டுட்டு தொங்க வேண்டியதுதான் அப்படின்னு தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு தான் போட்டு தன்னை முடிச்சுக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டான். அப்பதான் சரி இவள் தான் சீதையா இருக்க வேண்டும், அவளை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவள் தான் சீதையா இருக்கணும் அப்படின்னு தசரதன் ராஜா தசரதா நாமா அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மரத்துல மேல உட்கார்ந்துட்டு ராஜா தசரதன் என்று ஒரு ராஜா இருந்தான், நன்னாக நேர்மையாக ஒரு ஆட்சி செய்தான், 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், நல்லாட்சி செய்தான். அப்படி இருக்கிற போது அவனுக்கு புத்திரபாப்தம் இல்லை, புத்திரகாமேட்டி யாகத்தை செய்தான். அவனுக்கு 4 புத்திரர்கள் பெற்றான். அதுல ஒரு புத்திரன் கடைசியா கைகை காட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே தான் பண்ற முடிவு மாத்தினுட்டான். யாரோ ஒன்று சொல்றாளே, அங்கேருந்து குரல் வருது. மேல பார்த்தா ஹனுமான் மேலேருந்து கீழே குதிக்கிறார். குதிச்ச உடனே குரங்கு வந்ததுன்னா அவளுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே பல ரூபத்துல ராவணன் அனுப்பிச்சிருக்கான், அதனால அவளுக்கு பயம் வந்துருக்கு. அப்புறம் சொல்றார், ராமனும் சீதையும் ஏகாந்தமாக இருக்கிற பொழுது ஒரு கணையாழி, ஒரு மோதிரம், அந்த மோதிரம் 2 பேரும் இருக்கிற மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மோதிரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை பத்திரமா வச்சுக்கோ, ஆபத்துல இது உதவும் அப்படின்னு பேசி வச்சிருந்திருக்கா பர்த்தாவும் பத்னியுமா. அந்த மோதிரத்தை கொடுத்தா அப்ப நம்பித்தானே ஆனோம், ராமன் தான் கொடுத்துருக்கான்னு தெரியுமோ இல்லையோ. அந்த மோதிரத்தை காட்டினவுடனே ரொம்ப ஆசையா பார்த்து அந்த மோதிரம் எந்த தருணத்துல வந்ததுங்கிற ஞாபகமெல்லாம் வந்தது. ராமன் இருக்காரா, பத்திரமா இருக்காரா, அப்ப நான் இங்க இருக்கேனே, எப்படியாவது கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்ற போதுதான் அப்ப பூரா கதை பூரா சொல்றார். சுக்ரீவனிடத்துல சகவாசம் பண்ணது, அங்க வந்து நடுவுல எல்லாம் முடித்தது, இத்தனையும் நடந்து வாலியை முடிச்சுட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ இங்கேதான் இருக்கியா அப்படின்னு கேட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ. அதெல்லாம் கேட்டுன்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு சூடாமணிங்கிற அந்த அடையாளத்தை கொடுக்குறா சீதா பிராட்டி. கொடுத்துட்டு நீ போய் சொல்லு, நான் உன்னோட வரமாட்டேன், ராமனையும் இங்க வர சொல்லு, சண்டை போட சொல்லு, சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன், நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சூடாமணியை எடுத்துட்டு அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்தார். வந்து ராமனிடத்துல மால்யவானிடத்துல அந்த சூடாமணியை கொடுக்குறார். கொடுத்த உடனே திருட்வா சீதா, நான் சீதையை கண்டேன். திருட்வான்னு சொல்லிட்டோம்னா பார்த்தேன், கண்டேன் சீதையை. சீதையைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு தரப்பு இல்லையோ, என்ன ஆயிடுத்தோ சீதைக்குன்னு தெரியாது இல்லையோ. அதனால அந்த வார்த்தையை சொல்லலை, கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்தி ஆயிடுமா இல்லையா. கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். திருட்வா சீதா, சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடு. தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு சொல்லி நான் தான் வந்திருக்கேன். தூதோகம் ராமஸ்யன்னு இங்கேருந்து போனவர் தூதனா போனார், அங்கேருந்து வந்தபோது தாசனாக வந்திருக்கிறேன், தாயாரை சேவிச்ச சீதாவை சேவித்தேன், அவள் கொடுத்து சூடாமணியை கொடுத்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ. அப்ப ராமனுக்கு வந்ததே ஒரு பிரியம். அப்படியே ஹனுமான ஒரு ஆலிங்கன் அப்படியே கட்டி அணைத்து கொண்டாரோ இல்லையோ. இதைத்தான் ஹனுமான் கடைசியா சொல்றார். இந்த வாசனை ராமானி என்ன ஒரு திருட்வா சீதான் இந்த சூடாமணியை கொடுத்த போது எனக்கு ஒரு ஆலிங்கனம் பண்ண பத்தியா, அந்த தோல் தேவரீருடைய தோளினுடைய வாசனை இன்னைக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த முகத்திலே இருக்கு. அதனால நான் இந்த லோகத்தை விட்டு நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நாளும் வந்தோம் இல்லை. என் அமுதுன்னு சொல்லப்படுகிற உன்னை பார்த்த கண்கள் மற்றவனை காணான்னு சொல்லி விடுகிறார். அதனால நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றார். மோட்சத்துக்கே நான் வரலேன்னு சொன்னவர் அனுமான் ஒருத்தர். அந்த மாதிரி அந்த திருட்வா சீதான்னு சொன்னார். கண்டேனே சீதையை கண்டேன் என்றேனோ, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே அப்படிங்கிறது 54வது வார்த்தை. 55வது வார்த்தை, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, 2 கையும் விட்டுட்டேனோ. மகாபாரதத்துல இவாள்லாம் பாண்டவர்கள்லாம் நன்னா வாழ்ந்துருக்கான்னு பொறாம கௌரவர்களுக்கு. பாண்டுவனுடைய பிள்ளை பாண்டவர்கள் 5 பேர்,
அதே போல கௌரவர்கள் குரு வம்சத்துல வந்தவா, குருன்னு சொல்லப்படுகிற வம்சத்துல வந்தவா தான் இவா எல்லாருமே. அதுல திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் 100 பேர். அது இது ஒரு பக்கம். இது அண்ணா தம்பி, பாண்டுங்கிறவர் மூத்தவர், திருதராஷ்டிரங்கிறவர் இளையவர். அப்படின்னா 2 பேருக்கு இருக்கிற பிள்ளைகள் தான் இவா எல்லாம். இப்ப இவா நன்னா இருக்கா, பாண்டு புத்திரர்கள்லாம் நன்னா இருக்கான்னு பொறாம வந்துருக்கு. அதனால அவளை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு வஞ்சனை பண்ணி அவர்களை சூதாட்டத்துக்கு அழைத்து, வலிய அழைத்து, அந்த சூதாட்டத்துல எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நீ நாட்டை வச்சுடு ஜெயிச்சுடலாம், ஒன்று ஒன்றா நாட்டை வச்சுடு, இதை வெய்யி அதை வெய்யின்னு சொல்லி அவர்களை அந்த சகுனி மூலமாக அவர்களை நல்லா பிடிச்சி இழுத்து அவர்கள் வசம் இழுத்து சொத்து பூரா இழக்க வச்சு, திரௌபதி ரொம்ப அவள் தான் ரொம்ப அதிர்ஷ்டமானவள், அவளை வச்சேன்னா என்னை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு அவளை வச்சா. அவளையும் வச்சவன தோத்து போயிட்டா நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமைகள், எனக்கு அடிமை, இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, நாட்டில் இருக்க 13 வருஷம் வெளியில பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியா அந்த நேரத்துல அவளை அதுக்கப்புறம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கணும், யாரு கண்ணையும் படாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் இவளை திரௌபதியை கூட்டிட்டு வா. அவ வீட்டுல கூட இல்லை, அன்னைக்கு 3 நாள் தனியா இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல இருக்கிற போது அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லி அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லி, அவள் நமக்கு அடிமை, நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசவைக்கு கூட்டி கொண்டு வந்து அவளை துச்சாசன் அப்படிங்கிற தம்பி இருக்கானே, அவன் துகில் உரிக்கிறான். அப்ப சொல்றா, என்னது இது, இவ்வளவு நியாயஸ்தர்கள்லாம் இருக்காளே, அவர் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், விதுரர் இருக்கார், இவ்வளவு பேருக்கு இருக்கக்கூடிய சபையில இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே, இதெல்லாம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் ஒரு ஸ்திதி வரலாமா ஒரு பெண்ணுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு பிடிச்சி இழுக்கிறான் விடல. பெண்ணு இருக்கிறவன 2 கையால பிடிச்சிருந்தா மானபங்கம் ஏற்படுகிறதே பிடிச்சுட்டே பிடிச்சிட்டு இருக்கா, முருகுறான். அதுக்கப்புறம் ஒரு கையால பிடிச்சு பார்க்கறான், முடியல, தன்னால முடியலன்னு ஒண்ணு 2 கை தூக்கிட்டான், மேல தூக்கிட்டா, இருகையும் விட்டேனோ. அப்பதான் சொல்றா, சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். என்ன சொல்றாவோ, சங்கு சக்கர கதாபானே, சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத, துவாரகையில் இருக்கக்கூடிய மன்னனே, துவராவதி மன்னனே, சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்தா புண்டரீகாட்சா செந்தாமரை கண்ணனே அப்படின்னு, கமல கண்ணனே, செந்தாமரை கண்ணனே, புண்டரீகாட்சா ரக்ஷமாம், என்னை ரட்சிக்க வேண்டும், சரணாகதி பண்ணுகிறேன், என்னை கூப்பிடு, எனக்கு எப்படியாவது ரட்சணை பண்ணுன்னு சொன்னா பெருமாள் சினுக்குனார். அப்படியே படவை சுரந்துட்டே இருக்கு. 2 கையும் விட்டுவிட்டாலும், எனக்கு பெண் பிள்ளைன்னு சொல்லப்படுகிற அவளுக்கு இருக்கக்கூடிய மானத்தை 2 கையும் விட்டுட்டா. எப்பா, என்னால முடியல, இனிமே பகவானே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 கையும் மேல தூக்கிட்டு கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் சொன்னபோது புடவையா சுரந்துட்டே இருக்கு. இவன் இழுக்கிறான், இவன் மயக்க போட்டு கீழே விழுந்தான். அப்ப ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம், பெருமானுடைய திருநாமம் ஆபத்துல புடவை சுரந்தது. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாம வைபவம். பெருமாள் பக்கத்துல இருந்தா அது வஸ்திரம் போனாலும் போடும். ஏன்னா சின்ன குழந்தைகள் பக்கத்துல விளையாடிட்டு இருக்காரோ இல்லையோ, பொய்கையில யமுனையில விளையாடும் போது பெருமாள் வஸ்திரத்தெல்லாம், சின்ன குழந்தைகளுடைய வஸ்திரத்தெல்லாம் எது ஒளி வச்சுடுறார். பெருமாள் பக்கத்துல இருந்தார்னா வஸ்திரம் காணப்படுது. ஆனா பெருமாள் எட்டி எங்கேயோ இருந்தார். இது நடக்கிறது இந்திரபிரஸ்தம், இந்த பக்கம் நடக்கிறது, அது நடக்கிறது, பெருமாள் இருந்து துவாரகையில. பெருமாள் எட்டி இருந்தார்னா வஸ்திரம் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப வஸ்திரம் வந்தது, அவள் பிழைத்து போனாள், சரணாகதி பண்ணினாள். அப்படி இருக்கக்கூடிய இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படிங்கிற திருநாமம் 55வது திருநாமம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாளை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாளுடைய பாசுரம் அனுசந்தானம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்னு செரு செய்யும் ஒட்டமன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே உச்சரவல்குள் குணமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்வாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ என்று குரங்கும் பொருள் ஏலோரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.